Thank you, Pastor. Good singing. இந்த நாளிலே வருகை தந்த உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். आज के दिन में आए हुए आप सभी को जो है यीशु मसीह के नाम से जो है आपको आशीर्वाद देता हूँ और स्वागत करता हूँ। ஒரு மனுஷன் ரோட்ல நின்று அழுது கொண்டிருக்கிறான். एक इंसान जो है रोड पे खड़े होकर के वो रो रहा था, ரொம்ப வேகமா அழுது கொண்டிருக்கிறான். बहुत ही तेज से रो என் रहा था। வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறான். अपने जीवन में कोई भरोसा नहीं है बोल करके वो रो रहा था। எனக்கென்று ஒன்றும் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறான். मेरे लिए कुछ भी नहीं है बोल के वो रोने ஒரு लगा। பிச்சைக்காரன் பார்க்கறான். एक भिखारी देखता है, ஒரு மணி நேரம் அழுது கொண்டிருக்கிறானே, बहुत देर से रो रहा है, ஹலோ சகோதரனே, ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? तो उसने कहा कि हे भाई आप क्यों रो रहे हो? என்னிடம் ஒன்றுமே கிடையாது. उसने कहा कि मेरे पास कुछ भी नहीं है, எனக்கென்று ஒன்றுமே இல்லை, मेरे लिए कुछ भी नहीं है, அப்படி என்று அழுது கொண்டிருக்கிறான். ऐसे बोल के वो रो रहा था। பிச்சைக்காரன் சொன்னான், और भिखारी ने कहा எங்க ராஜா இருக்கிறார், मेरे राजा हैं, ராஜா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் राजा के पास में ले जाता हूँ। அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கூட்டிட்டு போறான். ऐसे बोल के वो जो है राजा के पास उसे ले गया ராஜாவே இவன் ரோட்ல உட்கார்ந்துட்டு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் அழுதுட்டு और उसने இருக்கான். राजा से कहा कि राजा ये रोड में बैठ करके जो रो रहा था कि इसके पास कुछ नहीं है। அந்த பிச்சைக்காரன் நான் சொன்னா, ராஜா என்ன கேட்டாலும் நீ கரெக்டா பதில் சொல்லணும். और वो जो भिखारी ने कहा कि राजा जो कुछ भी पूछेंगे उसके सही सही जो है जवाब देना है। உனக்கு என்ன இருக்குதப்பா? तुम्हारा क्या है करके उसने उन्हें पूछा। ले। उसने कहा कुछ नहीं है। ராஜா சொன்னா, राजा ने कहा உனக்கு அழகான கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, तुम्हारे लिए बहुत ही खूबसूरत आंखों को दिया गया है, இந்த கண் எனக்கு தேவை, वो आंख मुझे चाहिए, நான் ஒரு 30,000 ரூபாய் கொடுக்கறேன். मैं 30,000 देता हूँ। அப்படியே முடிச்சு போயிட்டான். और वो जो है चौंक गया। கண்ணுக்கு 30,000 ரூபாய். आंखों के लिए 30,000 रुपया। உன் மூளையை கொடுத்தீன்னா तुम्हारी अगर दिमाग को दोगे तो அதுக்கும் 30,000 தரேன். उसके लिए भी मैं 30,000 रुपए दूंगा। உனக்கு அழகான கிட்னி இருக்கிறது, तुम्हारे लिए बहुत अच्छा किडनी दिया गया है, கிட்னியை கொடுத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் தரேன். अगर किडनी दोगे तो 1,00,000 रुपए दूंगा। அது மட்டும் இல்ல, वो केवल नहीं, எங்க ராஜ்ய பாரத்துல ஹார்ட்ல சரியில்லாதவங்க இருக்கிறாங்க. हमारे राज्य में जो बहुत लोगों का दिल जो है वो खराब है, ஹார்ட் கொடுத்தீங்கன்னா अगर तुम अपने दिल को दोगे तो 2 लाख रुपए தரேன். 2 लाख रुपए दूंगा। கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். நீ तकरीबन 3 लाख रुपए तुम्हारे अंदर तुमने रखा ஒண்ணுமே हुआ இல்லைன்னு சொல்லிட்டே है இருக்கிறியே. और कुछ भी नहीं है बोल के बोल रहे हो। சில வேளை நமக்குள்ளே கர்த்தர் சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கு. कुछ समय परमेश्वर हमारे अंदर कुछ कार्यों को रखे हुए होते हैं, நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். हम कुछ नहीं करके बोल रहे होते हैं। சில வேளையில நான் அனாதையை விடப்பட்ட பொழுது, कुछ समय जो है हम अनाथ के रूप में छोड़ दिया गया था, என் तब வாழ்க்கை भी இப்படித்தானா என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தேன். मेरा जिंदगी ऐसे ही होगा करके मैं सोच रहा காலையில था। எழுந்து பார்த்தா அங்க சில கால்களும் சில தலைகளும் துண்டு துண்டா இருக்கும் ரயில் தண்டவாளத்தில். सुबह अगर उठ के देखेंगे तो रेलवे जो है वो ट्रैक होता था, वहां पे सिर अलग और धड़ अलग पड़ा रहता ஏதோ था। ஒரு வகையில நானும் இப்படிதான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். मैं भी सोचता था कि मैं भी इसी प्रकार से जाऊंगा करके, ஆனா 1978 வருஷம் लेकिन ஒரு 1978 ரேடியோ साल செய்தி में जो है மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். एक रेडियो के जो समाचार के सामने जो है परमेश्वर को எனக்குள்ளே अपने दिल என்ன में जो இருக்கிற है என்று अपना- தோண்டி எடுக்க ஆரம்பித்தேன். मेरे अंदर जो कुछ भी था उसे जो है उसे खुरेद करके निकालने लगा। ஆயிரம் நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். हजारों अच्छाइयों को परमेश्वर ने हमारे சில लिए வேளையில किया है। சில விதமான சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். कुछ समय जो है हम कुछ परिस्थितियों में फंसते हैं, तो उन परिस्थितियों से हमें जो है बाहर ஒரு उभरना है। சாதாரண தவளை एक साधारण सा मेंढक जो है கொஞ்சம் வார்ம் வாட்டர் சுடு தண்ணியில போச்சுன்னு சொன்னா அந்த தவளை உடனே வெளியே வந்துடும். थोड़ा सा गर्म पानी में अगर वो चला जाता है तो तुरंत ही वो बाहर आ जाता है। அதே நேரத்துல அது சில்லுன்னு தண்ணியில போச்சுன்னு சொன்னா उसी समय में अगर वो ठंडे पानी में अगर जाता है तो அந்த தவளை அப்படியே கத்தி கத்தி அதிலே இருக்கும். और वो जो मेंढक जो है चिल्ला कर उसी में ही रहता है। எப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் இருந்தாலும் அவனுக்குள்ளே கர்த்தர் சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கு. जिस प्रकार का भी मनुष्य इस दुनिया में रहते हैं उनके अंदर परमेश्वर एक कार्य को தாமஸ் रखते हैं। பீட்டி என்கிற ஒரு திருநங்கை थॉमस स्वीटी जो है वो एक ट्रांसजेंडर थे। 2008 ஆண்டிலே அந்த திருநங்கை கர்ப்பமானது. 2008 साल में जो है वो जो गर्भवती हुई, திருநங்கை கர்ப்பமாகி ஒரு குழந்தையை பெற்றது. वो एक ट्रांसजेंडर थी, वो गर्भवती होकर के एक बच्चे को पैदा करी। அதன் பின்பு அந்த 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 திருநங்கை ஆணாக மாறிவிட்டது. और उसके बाद जो है वो ट्रांसजेंडर जो है आदमी में बदल गई। இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட சில காரியங்களை கடைசி நாட்களிலே மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் போகிறதை நாம் பார்க்கிறோம். आखिरी दिनों में जो है हम देखते हैं कि लोग इन इस प्रकार के कार्यों में जो है लीन रहते हैं। யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். यूट्यूब और फेसबुक में जो है इस प्रकार के बहुत सारे कार्यों को हम देख पाते हैं। தேவையில்லாத உறவுகள்,
बेकार की जो है रिश्ते। நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகமே பிசாசுடைய அடியில இருக்கிறது, பிசாசுக்கு அண்டர்ல இருக்கிறது. जैसे मैंने पहले कहा था, सारी दुनिया जो है शैतान के अधीन ஆகவே है। தான் நாம் ஜெபிக்கிறோம், பரமண்டங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, इसीलिए हम प्रार्थना करते हैं कि परलोक में உம்முடைய சித்தம் पिता आपकी பரமண்டலத்திலே राज्य பூமியிலேயும் செய்யப்படுவதாக. आपकी इच्छा जिस प्रकार से परलोक में की जाती है உலகம் उसे भूमि எங்கும் में की जाए। பயங்கரமான போராட்டத்துக்குள்ள இந்த உலகம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. सारी दुनिया जो है भयंकर जो है परेशानियों के अंदर जी रही है। பக்தி இல்லாமல் உலகத்திலே பயங்கரமான நிலைமையில பாவத்துக்குள்ளாய் பலவிதமான பாவத்துக்குள்ள இந்த உலகம் சென்று बिना भक्ति के जो है ये दुनिया जो है पाप के अंदर जो और गिरता जा रहा है। திருநங்கை என்று சொன்னபொழுது எனக்கு ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் और வந்தது. ये ट्रांसजेंडर कहते समय मुझे एक कार्य याद आता है। வெளிநாட்டிலே बाहर देशों में LGBTQ என்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது. LGBTQ एक कम्युनिटी जो है ऑर्गेनाइजेशन होती है। 1978 வருஷத்திலே 1978 में जो है கில்பர்ட் மேக்கர் என்கிற ஒருவர் பிசாசின் ஆவியிலே நிறைந்து ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கினார். गिलबर्ट मेकर जो है शैतान की आत्मा में भर करके एक झुंड को जो है वो तैयार किए। அவர் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும். वो जो है क्रिस्त के विरुद्ध में जो जो कार्य कर सकते हैं उन्होंने वो किया। பிசாசுக்கு யாருக்கு விரோதமாக செய்ய மாட்டான், கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக சில காரியங்களை அவன் செய்வான். शैतान जो है दूसरों के विरोध में नहीं, वो क्रिस्ती के विरोध, क्रिश्चियंस के विरोध और जो है परमेश्वर के बच्चों के विरोध, चर्च के विरोध कार्य करते हैं। கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு என்னென்ன தொல்லைகளை கொடுத்து அவரை ஊழியத்தில் இல்லாத மாற்ற வேண்டுமோ அவ்வளவு காரியங்களை அவன் செய்வான். मेरे जैसे सेवकों को जो है सेविकाई में बहुत सारी परेशानियों को दे करके उन्हें सेविकाई से दूर करते हैं। கர்த்தருக்காக அவர் நாமத்துக்காக அவர்கள் பிரகாசமாய் இருப்பார். कुछ लोग जो है इन सभी चीजों को बर्दाश्त करके जो है परमेश्वर के नाम के लिए उनके नाम உலகத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். इसीलिए हम किस प्रकार की दुनिया में जी रहे हैं हमें जान लेना அன்பு है। இல்லாதவர்களாய் கடைசி நாட்களில் இருக்கிறார்கள். जो बहुत सारे लोग जो है बिना प्रेम के जो है आखिरी दिनों में देखे जा सकते हैं। வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, बाइबल का वचन इस प्रकार से कहता है, கடைசி நாட்களிலே आखिरी दिनों में जो है விசுவாசத்தை காண்பார் உண்டோ, विश्वास को देखने वाले लोग है क्या, கர்த்தரிடத்திலே இயேசு கிறிஸ்துவிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை காண்பார் உண்டோ என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். परमेश्वर पे यीशु मसीह पे जो है विश्वास को हम देख सकते हैं क्या, इस प्रकार से पढ़ते We हैं। are living in the last days. हम जो है आखिरी दिनों में जी रहे லூக்கா हैं। 18 அதிகாரம் 28 வசனம் சொல்கிறது, लूका के 18 के 28वें वचन कहता है, மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ, मनुष्य का पुत्र आते समय जो है पृथ्वी पे विश्वास को देख सकते हैं क्या, வைப்பவர் இருப்பாரோ. यीशु मसीह के ऊपर विश्वास करने वाले हो क्या। பவுல் கடைசி நேரத்தில் சொல்கிறார், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். इसीलिए पौलुस आखिरी दिनों में कहता है कि हम यीशु मसीह पे जो है हम विश्वास को हम இயேசு देखें। சொன்னது போல உலகமெங்கும் யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பயங்கரமான காரியங்கள் நடந்து जिस கொண்டிருக்கிறார்கள். प्रकार से यीशु मसीह ने कहा कि सारी दुनिया में जो है युद्ध और जो है भूकंप की खबरों को நான் देखेंगे। சொன்ன இந்த ஆர்கனைசேஷன் LGBTQ என்ற ஆர்கனைசேஷன், मैं कहता हूँ ये LGBTQ ऑर्गेनाइजेशन जो है அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. उसका अर्थ है, LGL என்று சொன்னால் லெஸ்பியன், பெண்ணும் பெண்ணுமாக சேர்ந்து உறவுகள். L कहते समय लेस्बियन होता है जिसमें ஆகவே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தயவு செய்து நீங்கள் எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிக்கிட்டு போன்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் அடிமையாகி விடுவீர்கள். इसलिए आप लोगों को बहुत ही सावधान रहना है। आप अपने फोन में अगर लगे रहोगे तो சாத்தானுடைய செயல்கள். ये सब शैतान का काम ஒரு है। விசுவாசி போன்ல நேரம் செலவு பண்ணக்கூடாது. एक विश्वासी जो है फोन में समय को नहीं நேரமே बिताना है। நேரமே கிடைக்கல. உங்க வீட்டுல இருக்க டிவி ஆஃப் பண்ணுங்க, உங்க கிட்ட போன் ஆஃப் பண்ணுங்க, நிறைய நேரம் உங்களுக்கு समय नहीं मिलता है, समय नहीं मिलता है। कहते हैं आप अपने घरों के टीवी और फोन को बंद कीजिए, போன் அல்ல समय உங்கள் मिलेगा। மேய்ப்பர், டிவி அல்ல உங்கள் மேய்ப்பர், கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் फोन இருக்கிறார். और टीवी आपका चरवाहा नहीं, परमेश्वर ही हमारा चरवाहा இதெல்லாம் है। நன்மைக்காக யூஸ் பண்ணலாம், ஆனா தீமைக்காக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. इन सभी चीजों को अच्छाई के लिए हमें उपयोग करना है, बुराई के लिए उपयोग नहीं எல் करना என்று है। சொன்னால் லெஸ்பியன், பெண்ணும் பெண்ணுமாக சேர்ந்து உறவு கொள்கிற एल வாழ்க்கை. कहते समय लेस्बियन होता है, उसमें ஜி लड़की என்று लड़की சொன்னால் होते கே, हैं। ஆணும் ஆணும் சேர்ந்து உறவு கொள்கிற வாழ்க்கை. जी कहते समय गे होता है जिसमें लड़का लड़का के बीच में रिश्ता होता है। அவங்களுடைய எய்மே, அவங்களுடைய குறிக்கோளே பி அண்ட் நாட் பை செக்சுவல், உடல் உறவுக்கான ஜீவியம் தான் இந்த உலகத்தின் வாழ்க்கை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார். और उसमें बी कहते समय बाइसेक्सुअल होता है। जो டி என்று சொல்லும் பொழுது बी कहते समय
டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது பெண் ஆணாக மாறுவது, ஆண் பெண்ணாக மாறுவது. टी कहते समय ट्रांसजेंडर, जिसमें लड़की लड़का में बदलता है और लड़का लड़की में बदलती है, கடைசியில் Q என்று ஒன்று வருகிறது. और आखिर में क्यों एक आता है. Q, அது அப்படின்னு சொன்னா எப்படியும் யார்கிட்டயும் எதிலேயும் உறவு கொள்ளலாம், தவறான உறவு கொள்ளலாம். क्यों कहते समय वो किसी से भी कैसे भी जो है बुरा रिश्ता जो है स्थापित करता இவர்கள் है. என்ன சொல்கிறார்கள்? ये लोग क्या कहते हैं, இப்படி நாம் பரந்த மனப்பான்மையிலே ஒற்றுமையாக சந்தோஷத்தோடு கூட வாழ்வோம். इस प्रकार से हम खुले मन से जो है एकता के साथ जो है दुनिया में जिएंगे. உலகமெங்கும் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. सारी दुनिया में इस प्रकार का भयंकर पाप जो है वो चल रहा அவங்களுக்கு है. ஒரு கொடி இருக்கிறது. उन लोगों के लिए जो अलग एक அந்த கொடி, फ्लैग है, அந்த கொடி வானவில் போல அவர்கள் அந்த கொடியை உருவாக்கி இருக்கிறார்கள். उस झंडे को उन्होंने जो है एक तिरंगे सॉरी रेनबो की तरह जो है उन्होंने बनाया அதுல हुआ है. முதல் கலர் போடப்பட்டிருக்கும் சிகப்பு கலர். उसमें सबसे पहला रंग जो है लाल रंग होता அந்த है, கில்பர்ட் ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார். और उसके लिए गिलबर्ट ने एक अर्थ को दिया हुआ है. சிகப்பு என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கை உடலில், அதாவது உலகத்தில் இருக்கிற உறவுதான், இந்த மோசமான உறவில் தான் எங்கள் வாழ்க்கை இருக்கிறது. उसमें लाल कहते समय सारी दुनिया में जो हमारी जिंदगी है वही उसी में हमारी जिंदगी है, उसका अर्थ है. ஆரஞ்சு கலரை அவர் சொல்கிறார்கள், இதில் நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்கிறார். इसीलिए वो कहते हैं इसमें हम जो है चिंगाई को पाते हैं करके. மஞ்சள் கலர் இருக்கிறது, அதில் நாங்கள் சூரியனை வணங்குவோம் என்று சொல்கிறார்கள். उसमें जो है येलो कलर होता है, इससे जो हम सूरज की जो है उपासना करते हैं वो कहते हैं. அங்கே கிரீன் போடப்பட்டிருக்கிறது, அதை அவர்கள் சிருஷ்டிப்பு, இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்கிறார். और उसके बाद जो हरा रंग आता है उसका ये अर्थ है कि सारी सृष्टि को जो है वो लोग पूछते हैं, इसका ये अर्थ है. அது மட்டுமல்ல, லைட் ப்ளூ அங்கே காணப்படும், அது கலைகளையும் மந்திரங்கள், விச்கிராஃப்ட், பில்லி சூனியங்களையும் நாங்கள் மதிக்கிறோம் என்று சொல்கிறார். और उसके बाद जो है पाउडर ब्लू कलर आता है, उसका ये अर्थ है कि हम जो है सारे तंत्र मंत्र को जो है टोना टोटका को जो है विश्वास करते हैं. அங்கே இருக்கும். அவர் சொல்ற எல்லா தெய்வங்களையும் நாங்கள் மதிக்கிறோம். और वो कहते हैं कि सारी देवी देवताओं को जो है वो इज्जत देते हैं. மொத்தத்துல இதெல்லாம் ஒரு அசுத்த ஆவிகளின் கிரியை. पूरे रूप से जो कह सकते हैं ये अशुद्ध आत्मा की जो क्रिया இப்படி है. நிறைய ஆயிரக்கணக்கான குழுக்கள் இந்த உலகத்திலே பாவத்தின் குழுக்கள் இருக்கிறது. इस प्रकार हजारों जो है इस पाप भरी जो है ग्रुप जो है इस दुनिया में है. இதன் மத்தியிலே इनके बीच में जो है கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आपको और मुझे है जीवित परमेश्वर की आराधना करने के लिए हमें चुन लिया है. ஆனால் விசுவாசி ஆகிற பொழுது लेकिन जब विश्वासी होते हैं நம்மை குறித்து நன்றாய் அறிவதே கிடையாது. हमारे बारे में हम अच्छे से नहीं जान पाते அதாவது हैं. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா நீ வெளியில செய்த காரியங்கள் அல்ல, உள்ளுக்குள்ள நீ செய்த தீர்மானங்கள். सबसे पहले हमने उद्धार पाया है बोलने से आप बाहर जो कार्य करते हैं वो नहीं, अंदर जो कार्य वह वो है. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை வாயினாலே நீ அறிக்கை பண்ணினால் நீ ரட்சிக்கப்பட்டாய். परमेश्वर यीशु मसीह को जो अपने मुंह से बोल करके अपनी जिंदगी में अपनाते हो तो आप जो उद्धार पाए हो. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்கள் வாழ்க்கையில சில மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். उद्धार पाने के बाद में परमेश्वर आपकी जिंदगियों में कुछ बदलाव को जो करते हैं. சபையிலே வந்த பிற்பாடு நீங்கள் நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறீர்கள். कलीसिया में आने के बाद आप भी बहुत सारे कार्यों சில को जो காரியங்கள் है देखते நடக்கும்போது हैं. நீங்க நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. कुछ कार्य जो होते समय आप खुश रहते हो, அது நடக்காத போது வாழ்க்கையிலே உங்களுக்கு சோர்வுகள், விரக்தியும் வருகிறது. लेकिन जब वो काम नहीं होता है तो आपकी जिंदगी में उदासी आ जाती நன்றாக है. நடக்கும் பொழுது விசுவாசம் பெருகுகிறது. अच्छे से सब कुछ होते समय जो है विश्वास बढ़ता है. frustration, அதாவது சோர்வுகள், விரக்தி வாழ்க்கையில ஏற்படுகிறது. और जब वो जो नहीं होता है उस समय जो है जिंदगी में फ्रस्ट्रेशन या उदासी जो है आती है. நடக்கிறது. ஆனா எனக்கு சில காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. ये सबके लिए होता है लेकिन मेरे लिए कुछ कार्य नहीं தேவன் होते हैं. அவர்களுக்கு இதை செய்கிறார், இவர்களுக்கு இதை செய்கிறார், ஆனா எனக்கு சில காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. परमेश्वर दूसरों के लिए कुछ कार्य को करते हैं लेकिन मेरे लिए वो कार्य नहीं हो சில पाता வேளை நாம் है. சோர்ந்து போகிறோம். कुछ समय में हम उदास हो जाते हैं. நல்லது நடக்கிறது, उसके लिए अच्छा हो रहा है ஆனா எனக்கு ஒண்ணு நல்லது நடக்கவில்லையே. लेकिन मेरे लिए कुछ अच्छा नहीं हो रहा है. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் உருவாக்கி परमेश्वर ने आपको, मुझे और हमें जो है एक इच्छा के उद्देश्य के निमित्त ही उन्होंने ஒரு बताया பக்கத்தில் है. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். एक तरफ कहते हैं परमेश्वर मैं आप पे विश्वास करता हूँ. சில வேளை நடக்கலன்னா ஏன்
ஆண்டவரே இது நடக்கலன்னு சொல்லி கேட்கிறோம். और कुछ समय कुछ नहीं होता है तो क्यों परमेश्वर ये सब नहीं हुआ आप कहते விசுவாசத்தை हैं। permit your faith but don't allow the frustration, அதாவது விரக்தியை உன் வாழ்க்கையிலே நீ அனுமதிக்காதே. विश्वास को अपनी जिंदगी में आप अलाउ करो और जो है फ्रस्ट्रेशन को जो है नहीं अनुमति देना है। I am going to get more faith, not any other சோர்வு விரக்தியை நான் பெற்றுக்கொள்வது मैं अपनी जिंदगी में और ज्यादा विश्वास को पाऊंगा ना कि जो है फ्रस्ट्रेशन சில को வேளையிலே पाऊंगा। இனியும் அது எனக்கு நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையிலே நீ வராதே. कुछ समय ये मेरे लिए होगा या नहीं होगा इस प्रकार का विश्वास हमारे अंदर नहीं होता ஆம், है। கர்த்தர் எனக்குள்ள காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்கிற விசுவாசம் உனக்கு இருக்கட்டும். हाँ, परमेश्वर मेरी जिंदगी में इस कार्य को निश्चय ही करेंगे बोल के वो विश्वास आपके जिंदगी में होना चाहिए। நீ நம்பினால் விசுவாசித்தால் மேன்மையான காரியங்களை மகிமையான காரியங்களை நீ காண்பாய். आप विश्वास करोगे तो आप बहुत सारी अच्छी ஒருவேளை कार्यों को जो आप நீ देखोगे। சரியாக விசுவாசிக்கவில்லை என்றாலும் கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக வரும். अगर आप सच में भी विश्वास नहीं रखोगे तो आपके लिए जो आशीर्वादों को परमेश्वर ने रखा है वो आशीर्वाद आपको நீ निश्चय ही मिलेगा। நம்பினாலும் நம்பாவிட்டாலும் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற மேன்மையை இந்த உலகத்திலே உனக்கு காண்பிப்பார். आप विश्वास करो या ना करो परमेश्वर ने इस दुनिया में आपके लिए जितने भी अच्छे कार्य को रखा है उन्हें वो पूरा करेंगे। சில வேளையில் நம்ம மேலும் கீழுமாக நம்முடைய வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்படித்தான். कुछ समय हमारी जिंदगी जो है ऊपर नीचे होता है जिस प्रकार से इजराइल के लोगों को हुआ था। நல்ல மன்னா கிடைக்கும்போது சந்தோஷப்பட்டார்கள். अच्छे मन्ना मिलती थी तब वो खुश சில थे। வேளையில் ஒன்றும் கிடைக்காதபோது முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். कुछ समय में कुछ भी नहीं मिला तो वो कुड़कुड़ाने लगे। பழைய ஏற்பாட்டு காலத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஆகவே அவர்கள் முறுமுறுத்த பொழுது சில கொடுமையான சில நிகழ்ச்சிகளை அவர்கள் கண்டார்கள். पुराने नियम में जो है आंख के लिए आंख और जो है कान के लिए कान होते समय उन्होंने कुड़कुड़ाया उस समय में कुछ कार्य हुआ। அது நியாயப்பிரமாண காலம். वो जो है न्याय रूपी जो है இப்போது समय நீங்கள் था। நான் கிருபையின் காலத்திலே வருகிறோம். लेकिन अब जो है आप और हम जो है कृपा के दिनों ஆகவே में जो சில है महिमा அநியாயங்கள் के दिनों நடந்தாலும் में உங்களுக்கு சில அநியாயங்கள் நடப்பது கிடையாது. अगर दूसरों को कुछ अन्याय हो तो भी आपको आपके लिए कोई अन्याय नहीं கர்த்தர் होगा। கிருபையா இருக்கிறார் பிரியமானவர்களே. परमेश्वर जो है कृपा में है प्यारे எந்த लोगों। நேரத்தில் சோர்வுக்கு உங்களுடைய மனதை என்ன செய்யுங்க அனுமதிக்காதீங்க. किसी भी समय में आपके दिल में उदासीन को जो है आप अनुमति ना இது दें। இது விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல. ये विश्वासियों के लिए केवल नहीं है। ஊழியக்கார் பாஸ்டர் सेवक- பிஷப்ஸ் என்னப்படும் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது. पास्टर अपोस्तल सभी के लिए जो है इस प्रकार के जो है परिस्थिति आती ஒண்ணும் है। வராது, பாஸ்டர்களுக்கு ஒண்ணும் வராது, பிஷப்கள் ஒண்ணும் வராது, இந்த அப்போஸ்தலர் ஒண்ணும் வராது இல்ல. அவங்களாம் அக்மார்க் முத்திரையை போட்டு அல்லது ஐயோஸ் முத்திரையை போட்டு இவர்கள் கேரண்டியான பிரசன் என்று சொல்ல முடியாது. இவர்களும் வழி தவறுகிறார்கள், இவர்களும் விழுந்து விடுகிறார்கள். पास्टर्स के विरुद्ध में ऐसा कुछ नहीं होगा। ये सब हॉलमार्क धारण किए हुए नहीं है। पास्टर्स के लिए भी ऐसा कुछ हो सकता है। இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை आज रविवार है। ஞாயிறோ பாயர் என்று சொல்வார்கள். ஞாயிறோ பாயர் லைக் எ லிவர். और ये रविवार है जो वो नदी की तरह जो है बहती है कहते வார்த்தை हैं। நம்மை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर का वचन हमारी ओर जो है वो बह रहा है। बहुत खुशी होती है। நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க இல்ல? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். आप खुश हो या ना हो मैं இந்த बहुत खुश நாளுக்காக हूँ। நான் ஆயத்தமா இருக்கிறேன். आज के दिन के लिए मैं तैयार रहता கர்த்தருடைய हूँ। வார்த்தை சொல்லுகிறது 57:7 சங்கீதத்தில் என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். परमेश्वर का वचन कहता है भजन संहिता के 57 में कि मैं परमेश्वर के लिए जो நம்முடைய गीत गा करके பாடகர் खुश குழு हूँ। இசை குழுக்கள் எல்லாரும் நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. हमारा क्वायर है और सभी जो है हम तैयार रहते हैं प्यारे लोगों। ஞாயிறிலே பாயர் அதாவது சந்தோஷம் பாய்ந்து वो கொண்டிருக்கிறது. रविवार नहीं है, वो जो बहते वाले दिन है, जिस दिन खुशियां बहती ஆனா है। திங்களோ लेकिन जो கொஞ்சம் மங்கி सोमवार है थोड़ा सा திங்களோ धुंधला हो जाता है। மங்கள் அடுத்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கு. அடுத்து செவ்வாயோ और जो मंगलवार होता है சொல்லவே வேணாம், वो बोलना ही नहीं है, வெறுமாயா போயிடுது. बेकार चला जाता है। அடுத்தது புதனோ और उसके बाद बुधवार जो है 2 நாள் சேர்ந்து அனுபவிச்சது மங்களும் ये दो வெறுவாயும் சேர்த்து அனுபவிச்சு மதம் பிடிச்சு போச்சு. और जो है 2 दिन जो है सोमवार और मंगलवार जो अनुभव किया वो बुधवार को आता है। பேச ஆரம்பிக்கிறோம், थोड़ा सा हम जो है बात करना शुरू करते டஃபா हैं, பேச ஆரம்பிக்கிறோம். थोड़ा सा रफ एंड टफ बात करना शुरू சில करते हैं। விசுவாசிகள் எல்லாம் कुछ எனக்கு विश्वासी ஆச்சரியமா जो है இருக்கும், நல்லாவே பேச மாட்டாங்க. अच्छी बातों को नहीं करते हैं। இவங்க விசுவாசிகளான்னு சொல்றது எனக்கு சந்தேகம் இருக்கு. Are they really believer of God? इन्हें विश्वासी कहने में भी मुझे संदेह होता है कि सच में विश्वासी है क्या। போகும் பொழுது मैं जो है कुछ देश जाते समय जो है ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் वहां पे उद्धार पाए हुए लोग जो है புன்சிரிப்போடு கூட वो जो है நல்லா स्माइल के साथ ஸ்மைலிங் பேசோட
ரொம்ப சந்தோஷமா எங்களை வரவேற்பார் वो हंसमुख के साथ जो है हमारा स्वागत करते யாருன்னே हैं தெரியாது और वो आगे पीछे कौन है करके नहीं जानते हैं, சந்தோஷத்தோடு எங்களை வரவேற்பார் खुशी से हमारा स्वागत சந்தோஷ करते हैं முகத்தை ரட்சிக்கப்பட்ட முகத்தை நாம் பார்க்க முடியும் और उस उद्धार पाए हुए चेहरे पे जो है खुशी को हम देख पाते हैं। எனக்கு அருமையானவர்களே मेरे प्यारे लोग, விரக்தியை அனுமதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷ முகம் போயிடும் उग्रता को अपनी जिंदगी में आप விசுவாசத்தை अनुमति देते समय அனுமதிக்கும் खुशी போது चली உங்கள் முகம் जाती है பிரகாசிக்க ஆரம்பிக்கும் और विश्वास को अनुमति देते समय आपका चेहरा जो है चमकने लगता ஆகவே है புதன் மதன் பிடிச்சதா மாறுது और इसीलिए बुधवार जो है वो जो है पागल வெள்ளியோ होता है சொல்ல வேண்டாம் பாழா போச்சு பாழா போச்சு பாழா போச்சுன்னு பாடுறோம் और शुक्रवार जो है वो बेकार गया से होता வெள்ளியோ है கள்ளி வேடனோ பாடன் அதான் வெள்ளியோ கள்ளி और जो गुरुवार है वो बेकार हो जाता है और சனியோ शुक्रवार சொல்ல जो தேவையில்ல, है சனி அப்புறம் चला வந்துச்சு जाता है ஞாயிறு வந்துச்சு போலாம் और इसके बाद शनिवार के बाद रविवार आ जाता है और हम चलते हैं कहते हैं। எனக்கு அருமையானவர்களே मेरे प्यारे लोगों, கர்த்தர் படைத்த எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் परमेश्वर ने जो बनाया है सारा दिन हमारे लिए अच्छा दिन है। ஹalleluya நமக்கு ராவுகாலம் எமகண்டனம் கிடையாது हमारे लिए जो है बुरा समय या यमगंड ऐसा कुछ नहीं கர்த்தர் இந்த है। நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் परमेश्वर इस दिन को हमारे लिए बनाए இதிலே हैं। சோர்வோடு கூட விரக்தியோடு கூட நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம் इसी को जो है हम उदासीनता से उग्रता से अगर बैठे हैं तो கட்டி பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருப்போம் एक दूसरे से मिल करके हम जो है रो रहे होते हैं तो புலம்பலை மேற்கொள்ளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா विलाप गीत को जो है वहाँ पे இந்த करो करके நாள் लिखा हुआ है கர்த்தர் क्या? உண்டு பண்ணின நாள் आज का दिन जो है परमेश्वर ने बनाया है, களி கூறுவோம் इसमें जो है हम खुश होकर आनंदित होकर के खुश होंगे। the Lord has made आज का दिन जो है परमेश्वर ने बनाया है। நம்முடைய வாழ்க்கையிலே हमारी जिंदगी में விரக்தியை சோர்வை அனுமதிக்காதே उग्रता और जो उदासीनता को जो है अनुमति नहीं देना है take the faith in God और जो है हम विश्वास को जो है ले लेना है। அவர் சொன்னார் என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவளாய் இரு परमेश्वर ने कहा मेरे अंदर जो विश्वास में நம் रहो। வாழ்வில் ஏற்படும் சில கொடுமையான காரியங்கள் हमारी जिंदगी में जो होने वाले भयंकर कार्य जो है அதெல்லாம் நம்ம அப்படியே என்ன செய்யறது வேதனைக்குள்ளாய் வைத்திருக்கிறது वो सब जो है हमें अपनी जिंदगी में जो है वेदना में जो है डालता है। நான் இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறேன் मैं इस प्रकार के एक बात को जो है बोला நமக்கு हूँ, ஏற்படும் ட்ரபிள்ஸ் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் हमें उत्पन्न होने वाले सारी कठिनाइयां जो प्रॉब्लम्स जो है troubles teaches the tolerance हमें जो है परेशानियां जो है हमें जो है troubles teaches the tolerance परेशानियां हमें जो है टॉलरेंस सिखाता है। हिंदी எப்படி வரும் बर्दाश्त करना saying Got your point. இங்கிலீஷ் ஹிந்தியில் இவ்வளவு டிரான்ஸ்லேட் பண்ணி சில வார்த்தை புரியல ஓகே சோ நம்முடைய வார்த்தை நம்ம செய்தி தமிழிலும் ஹிந்தியும் போய் तो கொண்டிருக்கிறது हमारा संदेश जो है तमिल और हिंदी में चल அதை रहा है, நான் புரிய வைக்கிறேன் பாருங்க इसीलिए मैं समझाता हूँ। देखिए 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க 2 हफ्ता पहले जो है एक बहन ने मुझे कॉल किया। அந்தமான்ல எந்த அந்தமான் சகோதரிகள்லாம் ரொம்ப நல்ல சகோதரிகள் अंडमान में किसी बहन ने नहीं किया कॉल। अंडमान की सारी बहनें बहुत अच्छी है, கைண்ட் அண்ட் ஸ்வீட் சகோதரி वो बहुत ही अच्छी है, बहुत ही अच्छी बहनें हैं। மெயின்லேண்ட் சென்னையில சொல்றேன் मैं जो बहन के बारे में कह रहा हूँ वो मेनलैंड में चेन्नई की बहन के அது बारे में ஃபோன் कह रहा பண்ணிச்சு हूँ। उसने फोन किया, இன்னொரு சகோதரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நல்ல சகோதரி और एक बहन जो थी मेरी जान पहचान में थी, अच्छी அந்த बहन थी। சகோதரியை பத்தி இந்த சகோதரி போன்ல பயங்கரமா என்கிட்ட திட்டி பேசுது उस बहन के बारे में ये बहन जो है फोन में मुझे फोन करके बहुत उसे डांट रही थी எவ்வளவு திட்டணுமோ அவளை பிளாட்ஃபார்ம்ல நான் கொண்டு வரேன்னு சொல்லுது और उसे जितना वो डांट सकती थी डांटी। उसने कहा कि उसे प्लेटफॉर्म तक मैं ले आऊंगी போனை எடுத்து வச்சேன் பாருங்க और फोन को मैंने रखा। देखिए ஆண்டவரே கிருபை தான் परमेश्वर कृपा दीजिए। அந்த சகோதரி திட்ட எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது सच में वो बहन जो है डांटते डांटते मुझे बहुत वेदना होती है ஸ்டாப் பண்ணி சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிருக்க முடியும் और मैं कह सकता था कि तुम जो है रुक जाओ। அது பால் திட்டிட்டு கடைசில போன் வச்சிச்சு 10 मिनट जो है वो डांट करके वो फोन रख दिया आखिर में। ஆண்டவரே परमेश्वर நான் இவ்வளவு நல்லவனா மாறிட்டேனே मैं इतना अच्छा बदल गया हूँ। சாதாரணமா அப்படி இல்லவே அப்படி கேட்கவே साधारण மாட்டேன். रूप से मैं ऐसा नहीं था कि सब सुनता रहूं। கஷ்டங்கள் வரும் பொழுது कष्ट आते समय जो அதை நீ है சகிக்கும் பொழுது उसे आप सहते you समय have the spirit of tolerance आप जो है सहनशीलता की जो है आत्मा आप में होती है அது ரொம்ப இன்பமா இருப்பா அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கிறேன் பாட்டு போடுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா और उसमें जो है मैं बहुत खुश रहता हूँ। उसके बाद प्रार्थना करता हूँ, அந்த गीत करता हूँ சகோதரி और बहुत खुश रहता हूँ। பேசுறதுக்கு நான் என்ன செய்யல
பதில் கொடுக்கவில்லை. उस बहन ने बात किया उस समय जब இப்படி मैंने एक जवाब உங்கள் नहीं दिया। வாழ்க்கையில நடக்கும். இப்படி யாராச்சும் பேசும்பொழுது நீங்கள் நினைச்ச கஷ்டங்களை சகிக்க வேண்டும். इस प्रकार आपकी जिंदगी में होगा। अगर कोई बात करता है तो आपकी जिंदगी में आपको कष्ट எனக்கு को ஒரு बर्दाश्त பாடல் करना है। நான் பாடி பழைய பாட்டு एक पुराना गीत है उसे मैं गाता हूँ। இப்படி வரும் பாருங்க. उसका கஷ்டமெல்லாம் தொலையும் போர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணால், கஷ்டமெல்லாம் தொலையும் போர் நாள், என் கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணால், இரட்டிப்பான பங்கை பேரு ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. Troubles will teach you the tolerance. परेशानियां जो है आपको सहनशीलता सिखाती When you है। get temptation, சோதனைகள் வரும் பொழுது, बहुत सारे जो है टेम्पटेशंस आते समय जो है சோதனைகள் கூட உங்களுக்கு ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை தருகிறது. परेशानियां भी जो है आप में एक रूपांतरण का जो अनुभव को देता உங்களுக்கு है। வருகிற சோதனை आपको जो परेशानियां आती ஏதோ है புதிய ஒரு காரியம் என்று சொல்லி நீங்க நினைத்து விட வேண்டாம். कुछ एक नया कार्य है बोल के आपको नहीं सोचना है। உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் இப்படி சோதனை தாக்கினது. आपसे पहले जो लोग थे, परमेश्वर के बच्चे थे, उन लोगों को भी इस प्रकार की परेशानियां आई थी। அதாவது கர்த்தருக்காக நாம் படுகிற சோதனைகள், அனுபவிக்கிற சோதனைகள் இருக்கிறதே, वो केवल नहीं, परमेश्वर के लिए जो परेशानियों को जो हम अनुभव என்னுடைய करते வாழ்க்கையில் हैं, நான் தீர்மானம் பண்ணேன், நான் கர்த்தருக்காக எப்படிப்பட்ட சோதனையும் நான் சகிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். मैंने ये कहा कि परमेश्वर के लिए किसी भी प्रकार की परेशानी को जो है सहन करने के लिए அந்த मैं तैयार சோதனை நீங்க हूं। சகிச்சு பாருங்க. उन परेशानियों को सहन करके देखिए। அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் उसके கட்டளையிடுவார். बाद जो है परमेश्वर एक बहुत बड़ी रूपांतरण को आपको देते हैं। Temptation will change you at a transfiguration. மறுரூபத்தை உனக்கு கொடுக்கும். परमेश्वर जो है इस चीज के द्वारा जो है रूपांतरण को जो है देते हैं। அதாவது சோதனையிலிருந்து வேறொரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு, இன்பமான அனுபவத்தை கர்த்தர் परेशानियों से जो है परमेश्वर आपको बहुत एक अच्छे जो है अनुभव को देते हैं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, அது மட்டுமல்ல, वो केवल नहीं, சில விதமான காரியங்களை நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள முடியும். कुछ कार्यों को हम जो है सीख सकते हैं। டார்ச்சர் टॉर्चर जितना होता है, எங்க பார்த்தாலும் கொடுமை. நான் நல்லா பேசுவோம், ஆனா நல்லா பேச மாட்டாங்க. हम अच्छे से बातें करेंगे लेकिन सामने वाले अच्छे முன்னாடி से बात நல்லா नहीं करते हैं। பேசுற ஒரு சகோதரன் சகோதரி இப்ப மூஞ்ச காட்டிட்டு போயிடுவாங்க. पहले जो है अच्छे से बात कर रही जो भाई या बहन जो है अभी जो है मुंह घुमा करके चली जाती है। கொடுமை கொடுமை கொடுமை. मैं कहता हूँ कि जो उस पे अत्याचार होता இந்த है, டார்ச்சர் ये अत्याचार जो है it will teach you many lessons. आपको बहुत सारे जो है पाठों को सिखाती है। நீ உலகத்தில் அனுபவிக்கிற இந்த கொடுமைகள், இந்த டார்ச்சர் பல நல்ல பாடங்களை உனக்கு கற்பிக்கும். आप दुनिया में सहन करने वाले सारे जो है टॉर्चर जो आपको बहुत सारी चीजों को सिखाती है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, இந்த நாள் आज का दिन जो है தாய்மார்கள் தினம், वुमेन्स डे है। மதர்ஸ் டே, நாட் உமன்ஸ் டே, मदर्स डे, सॉरी, மதர்ஸ் டே. உமன்ஸ் டே சேர்ந்து தான் இது வரும். ஆனாலும் உமன்ஸா இருக்கிறவங்க மதர்ஸா மாறுறாங்க. जो वुमेन्स होते हैं वही मदर्स में बदलते हैं। எல்லா மதர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். सारी माओं के लिए जो है परमेश्वर को स्तुति करता பிள்ளைகளை हूँ। பெற்றெடுத்த மதர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். बच्चों को पैदा किए हुए जो है माओं के लिए परमेश्वर को இப்பொழுதும் स्तुति करता हूँ। கர்ப்பத்தின் கனியோடு கூட இருக்கிற மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். अब जो है गर्भ में जो है फल रही है கர்ப்பத்தின் उन सभी के लिए கனியோடு இருக்கிற परमेश्वर के மக்கள் लिए स्तुति करता எந்த हूँ। விதத்திலும் பொல்லாத காரியங்களை உள்ளத்திலே அனுமதிக்காதீங்க. जो भी गर्भवती है वो किसी भी वजह से जो है अपने दिल में जो है बुरी கெட்ட चीजों को मत குணத்தையோ चुने।
ஈவன் ஒரு சினிமா பாடலை கூட நீங்கள் கேட்க கூடாது. कोई भी बुरे गुण इवन जो है पिक्चर के जो गीतों को भी नहीं सुनना है. 9 மாத கால அளவு நீங்க நல்ல ஒரு இயேசுவின் குணத்தை உடையவர்களாக இருங்கள். सारे 9 महीने जो है यीशु मसीह के स्वभाव वाली की तरह रहना है. பொறாமையோ பெருமையோ அகம்பாவமோ சண்டைகளோ ஒன்றுமே இருக்க கூடாது. கர்ப்பத்துக்கு இருக்கும்போது घमंड या फिर जो है लड़ाई कुछ भी नहीं होना चाहिए. ஒருவேளை இதெல்லாம் எனக்கு சொல்லியிருந்தா நான் அப்படி இருந்திருப்பேனேன்னு சொல்லிட்டு சில தாய்மாருங்க நினைக்கிறாங்க. நான் இந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது என் புருஷன் படுத்தாத பாடு படுத்துட்டான்டா. अब बहुत बहनें कह सकती है कि मेरे टाइम में अगर बोला होता तो मैंने சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே. அதுதான் இப்போ வருகிற அருமையான திருமணம் ஆகாத மக்களுக்காக கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். इसीलिए जो अभी जो है शादी हो रही है गर्भवती है उनके लिए परमेश्वर की स्तुति करता हूं. தாய்மார்கள் தினம் நம்முடைய வேதத்தில் நல்ல நல்ல தாய்மார்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். हमारे जो है वचन में बहुत अच्छी जो है बहनों அந்த தாய்மார்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். उन माओं के बारे में जो है लगातार बातें किया जा सकता है. ஒரு சில தாய்மாரை டச் பண்ணிட்டு நாம் போவோம் பிரியமானவர்களே. कुछ माओं को जो है हम यहाँ पे நமக்கு எல்லாருக்கும் தெரியும் करके जाएंगे. ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண்ணை பார்க்க சென்றான். हम सभी को पता है अब्राहम ने जो है अपने बेटे के लिए लड़की ஆபிரகாம் வேலைக்காரனாகிய எலியேசர் பெண் பார்க்கும்படியாக சென்றார். अब्राहम का जो दास था एलीएसर वो जो है लड़की ढूंढने के लिए गया. ஒப்பனையா இருக்கிறார். अब्राहम जो है पिता के समान है. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையா இருக்கிறார். ईसाक जो है यीशु मसीह के समान है. அங்கே அந்த ரெபெக்காள் மணவாட்டி சபைக்கு ஒப்பனையா இருக்கிறார். और वो जो रेबेका है वो दुल्हन सभा की तरह समान है. எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையா இருக்கிறார். और एलीएसर जो है पवित्र आत्मा के समान है. எலியேசரை வேலைக்காரனை 10 ஒட்டங்களோடு கூட இவ பெண் பார்க்கும்படியாக அனுப்புகிறார். और एलीएसर के साथ में 10 ऊंटों को देकर के इसे लड़की देखने के लिए जो பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் சிந்தைகளை ஆட்கொள்ளுகிறவர். पवित्र आत्मा हमेशा जो है हमारी सोच को जो है अगुवाई करते हैं. நான் போகிறேன், எனக்கு தண்ணீர் வேணும், எனக்கு மட்டுமல்ல நம்முடைய ஒட்டங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த அருமையான மணமகள் வருகிறார்களோ அந்த பெண்ணே என்னுடைய எஜமானுக்கு மணவாட்டியா நான் தேர்ந்தெடுத்தேன். एलीएसर जो है अपने साथ 10 ऊंटों को ले जा रहा था. उसने ये सोचा कि जो कोई भी मुझे पानी पिलाएगा और मेरे ऊंटों को पानी पिलाएगा वो लड़की ही जो है मेरे அந்த மகள் மூலமாக தான் எங்களுடைய தலைமுறை பெருகும். वही जो है दुल्हन के द्वारा जो है उनका वंश बढ़ेगा उसने कहा. நினைச்சிட்டே போறாரு. इस प्रकार के वो सोच करके ही जा रहा था. அப்பொழுதுதான் அந்த ரெபெக்காள் மகா ரூபவதி. तब जो है रेबेका महारूपवती जो है. நமக்கு கர்த்தர் நல்ல அழகுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें बहुत खूबसूरती को दिया है. நல்ல விரல்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். अच्छी उंगलियों को दिया है. நல்ல சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். अच्छे शरीर को परमेश्वर ने दिया है. அற்பமான சரீரம் என்று சொல்லி ஒரே ஒரு இடத்துல தான் பவுல் எழுதி இருக்கிறார். एक ही जगह पे पौलुस ने लिखा है कि अल्प शरीर है. இப்பொழுது கம்ப்யூட்டர் உலகத்திலே எப்படியாச்சும் ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் படைத்த மனிதனை போல அவர்களால் உருவாக்க முடியாது. आज के दिन में लोग ये सोचते हैं कि किसी भी प्रकार से इंसान के जैसे रोबोट को बनाना है. அவர் ரோபோட்களை உருவாக்கினாலும் கர்த்தர் படைத்த மனிதனை போல யாருமே உருவாக்க முடியாது. किसी भी प्रकार का रोबोट वो बनाने से भी परमेश्वर के समान जो मनुष्य को वो नहीं बना सकते. கர்த்தர் தந்த இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய வீடு, இது நடமாடும் ஒரு பில்டிங்கா இருக்குது. ये परमेश्वर ने दिया हुआ शरीर है, ये आलय है और ये चलता फिरता बिल्डिंग है. ஆயத்தமாய் வர வேண்டும். आलय में आते समय हमें तैयार होकर के आना है. எப்படியோ படுத்து எடுத்துட்டு அப்படியே லுங்கி கட்டி வர கூடாது. ऐसे ही सो के उठ करके लुंगी बांध करके नहीं आना है. Prepare well before you come into church. आपको अच्छे से तैयार होके आना है चर्च में आने से पहले. மகா இவளுக்கு தெரியும் போலுக்கு என்னமோ கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்கள் வாழ்க்கை செய்கிறார். மகா ரூபவதி ரொம்ப சந்தோஷத்தோடு வருகிறாள். इनको पता चल गया लगता परमेश्वर इनकी जिंदगी में बहुत अच्छे कार्य को करने वाले हैं. மாய்மானமான பேச்சு கிடையாது. इनकी जिंदगी में जो है मायावी बातें नहीं थी. எலியேசர் கேக்குறார். अभी एलीएसर पूछते हैं, அம்மா தண்ணி கிடைக்குமா? हे माँ अगर पानी मिले तो. அந்த அம்மா 18 வசனம் 24 அதிகாரம் ஆதியாகமம் 18वें उत्पत्ति के 18वें अध्याय के 24वें वचन में कहती हैं. ஆதியாகமம் 18:20 குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் சீக்கிரமாய் जल्दी से
விரக்தி எல்லாம் இல்ல, இப்போ விசுவாசம் வந்துடுச்சு. अभी जो है விசுவாசம் विश्वास வந்தா आ गया ரொம்ப ஆக்ஷன் ரொம்ப துரிதமா இருக்கும். और विश्वास आने से वो जो है उसमें पता चलता है உள்ளத்துல एक्शन में சந்தோஷம் பொங்கி வருகிறது. अंदर से जो है खुशी जो है उमड़ करके आता है ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதே ரெபெக்காள் ஈசாக்குக்கு மனைவியாக போகிறார். क्योंकि कुछ दिनों बाद में ये रेबेका जो है ईसाक की बीवी होने நானும் जाती ஆண்டவர் है இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி சபையாய் இருக்கிறோம். आप और हम जो है यीशु मसीह के लिए जो மணவாட்டி है சபை दुल्हन है। சுறுசுறுப்புள்ளதாய் காணப்பட வேண்டும். और जो दुल्हन कलीसिया जो है बहुत மணவாட்டி उत्साह से சபை दिखती है। தாழ்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். और दुल्हन कलीसिया जो है नम्रता से होनी மணவாட்டி சபை चाहिए। எந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். दुल्हन कलीसिया जो है कोई भी उसकी மணவாட்டி बुराई को சபை करने के लिए எப்பொழுதும் तैयार रहना है। சந்தோஷம் நிறைந்தவளாய் காணப்பட दुल्हन வேண்டும். कलीसिया हमेशा जो है खुशी से रहना है। இப்ப பாருங்க, अभी जो है அங்க நம்ம ஆத்துல கொஞ்சம் இதழ் ஒட்டகத்தோடு இருக்காங்க. இந்த ஆள் குடிக்கிற தண்ணி கேட்கறான். நம்ம ஆரம்பிச்சோம் சொன்னா இது பெரிய வேலையா இருக்கும், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம். और हमारे लोग ये सोचेंगे कि ये इंसान तो கண்டுக்காம அப்படியே குடத்தை வச்சு போயிருக்கலாம் இல்ல. वो ऊंट के साथ है बहुत काम बढ़ जाएगा बोल के भाग जाते, लेकिन वो जो है भाग நம்ம सकती थी। ரொம்ப இதுல சைடு கட்டுவாங்க. और हमारे लोग होते तो वो साइड से निकल जाते ரொம்ப வேலை இருக்குது, और बहुत सारा काम है सोच டைம்ல के அப்படியே நம்ம நடுவில்லாம் और वो जो है गली छोटी गली से निकल இந்த जाते हैं। மாதிரி மாய்மாலமா புத்தி எல்லாம் ரெபெக்காவுக்கு கிடையாது. लेकिन इस प्रकार के चाल वाली जो दिमाग थी सोच थी रेबेका உள்ளத்து की नहीं थी। நாளத்தோடு ஊழியம் செய்ததா. रेबेका ने हृदय की गहराई से जैसे அவ்வளவு रेबेका को की, அழகுள்ளவளா இருந்தாலும் उतनी वो खूबसूरत होने से भी, திறமையுள்ளவளா वो இருந்தாலும் टैलेंटेड होने से भी சீக்கிரமா இடத்தை அதாவது குடத்தை இறக்கி ஆண்டவரை நீ கொடியும் அது சொல்ற ஒட்டகங்களுக்கு என்ன செய்வேன் நானே வார்ப்பேன். கிட்டத்தட்ட 1000 லிட்டர் தண்ணி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். वो तुरंत ही जो है उन्हें पानी पिलाती है। वो कहते हैं ऊंटों को भी पानी चाहिए तो 1000 गुना पानी ஒரு जो है उन्हें पिलाती குடத்துக்கு है। 5 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும். एक घड़े में जो है 5 लीटर पानी पकड़ता है 10 லிட்டர் தண்ணி வச்சு கொடுங்க. और जो है 10 लीटर पानी आप मान लीजिए। लीटर ऑफ वाटर she has provided for the camel. हजारों लीटर पानी जो है उन ऊंटों के लिए वो जो है देती है, मुहैया कराती है। அவ சொல்ல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. उसने कहा कि ये कार्य जो है परमेश्वर के द्वारा आया है। கர்த்தர் அற்புதம் செய்யும் பொழுது परमेश्वर अद्भुत कार्य करते समय நிறைய விசுவாசம் praise the Lord. बहुत विश्वासी लोग प्रेज द लॉर्ड அற்புதம் कहते हैं। செய்தாரே. परमेश्वर ने अद्भुत कार्य को किया। இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ये काम जो है परमेश्वर के द्वारा आया हुआ है। கல்யாணம் शादी जो है ஒரு மணமகன் மணமகள் ஃபிக்ஸ் பண்றாங்க. दुल्हा दुल्हन जो है फिक्स करते हैं। மணமகனுக்கு அழகான மணவாட்டி கிடைக்க போறா. दुल्हा को तो जो बहुत ही अच्छी खूबसूरत दुल्हन मिलने वाली है। ரொம்ப சந்தோஷம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. बहुत ही खुशी की बात है, ये कार्य जो है परमेश्वर के द्वारा 6 आया। மாசம் ஆன பிற்பாடு लेकिन 6 महीना होने के बाद में அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது उनके बीच में कोई परेशानी आते समय அப்ப சொல்லுவாங்க இது கர்த்தரால் வந்ததா இது வேற ஒரு ஆளோட வந்தது. तब वो कहते हैं ये परमेश्वर के द्वारा आया या किसी और के जरिए आया। விரக்தி வருது எங்களுக்குள்ள. और उनके बीच में झगड़ा होता है அப்ப நம்ம டிகிரி டவுன் ஆயிடுது. और जो है तब डिग्री डाउन हो जाती है। நானே தான் பண்ணிட்டேனா இத मैंने कुछ कर दिया है क्या सोचते हैं। ஆரம்பத்துல இவர் அந்த பெண்ணை பார்க்கும்போது இவர் கனவு கண்டிருப்பார். உடனே ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து சொல்லியிருப்பார், பாஸ்டர் நேத்து ஒரு கனவு கண்டேன், ஒரு பஞ்சவர்ண கிளி வந்து அப்படியே பறந்து வந்து प्रारंभ में जब वो बोला हो सकता है कि पास्टर जी मुझे एक सपना आया कि தோல் மேலே கை மேலே வந்து நிக்கிது பாஸ்டர் அப்படின்னா இப்ப நேத்து ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்தேன், அதுதான் கர்த்தர். இந்த காரியம் கர்த்தரால் सपने में मैंने देखा कि एक खूबसूरत तोता मेरे हाथ में बैठा, मैंने आज जाकर एक लड़की को देखा, हो सकता है ये हो सकता है। और 6 महीना होने के बाद में जो है இது நானே தான் தேடிக்கிட்டேன். ये परमेश्वर ने मुझे दिया है या मैंने खुद ढूंढा है, वो सोचने लगता है। வாழ்க்கையிலே விரக்தி जिंदगी में जो है परेशान சில விரக்திகள் ஏற்படும் பொழுது कुछ परेशानी उत्पन्न होते समय உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கீழே போட்டு விடாதீங்க. आपके विश्वास को आपको नहीं नीचे डालना விசுவாசத்தை है, தளர விடாதீங்க. विश्वास को नहीं छोड़ना है। மோவாப் தேசத்திலிருந்து வந்த ரூத் मोआब देश से आई हुई रूत தன் जो है தன் மாமியாகி நகோமி அவருக்கு டீச் பண்றா. अपनी सास जो है नओमी को जो है वो बहुत अच्छी से चर्च Church चलाती will है। teach you. சபை உனக்கு चर्च जो है आपको सिखाती है। நகோமிக்கு கீழ்ப்படிந்தால் ரூத். रूत जो है नओमी की आज्ञा के पालन की। நான் முதல்ல இருந்த ஒரு பெண்ணை குறித்து இப்படி எழுதினேன், ரெபெக்காள் சுறுசுறுப்புள்ளவள் சொத்துக்காரியாய் மாறினாள். मैं सबसे पहले ये कहा रेबेका जो बहुत ही उत्साह के साथ काम करती थी, जल्दी जल्दी சுறுசுறுப்புள்ளவள் பல சொத்துக்கு அதிகாரியாய் மாறினாள். जल्दी जल्दी काम करती थी, वो कई जो है संपत्ति की जो है मालकिन हुई।
हुई। ரூத்தை குறித்து நான் இப்படி எழுதியிருக்கிறேன். और रूत के बारे में मैंने ऐसा लिखा है, பொறுக்க போனவள் போவாசின் மனைவியாய் மாறினாள். बीनने वाली जाकर के बोआस की जो बीवी बन गई, பொறுக்க போனவள் போவாசின் மனைவியாய் மாறினாள். जो बीनने गई थी वो बोआस की बीवी में பொறுக்க बदल போனவள் गई। பொறுப்புள்ளவளாய் वो மாறினாள். बीनने वाली गई थी, वो जो बहुत ही जिम्मेदारी பொறுக்க के साथ போனவள் चली। பொக்கிஷம் நிறைந்தவளாய் वो மாறினார்கள். बीनने वाली गई थी, वो बहुत ही बड़ी जो है संपत्ति की अधिपति हुई। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும். परमेश्वर आपको एक कार्य को देते समय அதை பொறுப்புள்ளவளாய் பொறுப்பு மிக்கவளாய் நீங்கள் செய்ய வேண்டும். उसे जिम्मेदारी के साथ जो हमें करनी है। இது பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியம் போன வாரம் நான் அன்னாளை குறித்து சொன்னேன். और पुराने नियम में मैंने जैसे पिछले हफ्ते हन्ना के बारे में எப்படிப்பட்ட कहा, அருமையான ஒரு செய்தி அதுல இருக்கிறது. किस प्रकार की बहुत ही अच्छी मैसेज जो है उसमें है। இந்த வாரத்திலே கொஞ்சம் மட்டும் டச் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். इस हफ्ते थोड़ा सा उसे टच करके प्रार्थना புதிய करके मैं खत्म ஏற்பாட்டு करना चाहता காலத்தில் हूँ। புதிய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான குடும்பம். नए नियम में बहुत ही एक प्यारी सी एक परिवार அந்த है। குடும்பம் பெத்தானியாவிலே இருக்கிறது. वो परिवार जो बेतानिया में रहता है। பெத்தானியா என்று சொன்னால் ஏழைகளின் வீடு. बेतानिया कहते समय जो है वो गरीबों का जो घर है। ஆண்டவர் தரித்திரர் மத்தியிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்னார். परमेश्वर जो है गरीबों के बीच में தரித்திரருக்கு सुसमाचार को சுவிசேஷத்தை सुनाने कहा। பிரசங்கியுங்கள். गरीबों को जो है सुसमाचार को உங்களால் ஆன सुनाओ। மட்டும் எல்லா இடங்களும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள். आपसे जितना हो सके जहाँ जा सकते हो वहाँ जाकर के परमेश्वर के सुसमाचार को நல்ல सुनाओ। செய்தியை சொல்லுங்கள். अच्छे समाचार को सुनाओ। Martha is, I don't say Martha is model. मार्था मैं ये नहीं कहता हूँ अच्छी मॉडल है। I don't say Martha is a model. मैं ये नहीं कहता मार्था जो है I अच्छी don't मॉडल है, say उदाहरण है। Martha is my mentor. मैं ये नहीं कहता मार्था जो है मेरी अच्छी मेंटर है, Martha गुरु is है। a model. मार्था कोई Martha उदाहरण नहीं है। முன்காட்டி என்று நான் சொல்ல மாட்டேன். मार्था जो है मेरे लिए एक இப்படி आइडल है சொல்ல नहीं कहूंगा। விரும்புகிறேன். Martha is like a mirror. लेकिन मैं कह सकता हूँ मार्था जो है एक नाव के கண்ணாடியில் समान है, நிற்கும் பொழுது शीशे के समान है। I feel I am also like a Martha. मैं जब शीशे के सामने खड़ा होता हूँ मैं ये कहता हूँ मैं मार्था की तरह जो है இந்த सोचता உலகத்தில் हूँ। நிறைய மார்த்தாளர்கள் இருக்கிறார்கள். इस दुनिया में बहुत सारी मार्था है। இன்னைக்கு நான் மேரியா வேற விதத்தில் மேரின்னு சொன்னா நம்முடைய பைபிள்ல மோசேயினுடைய சகோதரியோடு சேர்த்து மீரியோடு சேர்த்து 7 மேரிகள் இருக்கிறார்கள். बाइबल में जो है मूसा की बहन मिरियम उसे मिला करके 7 मेरी जो है कहा நம்ம गया சபையில है। 4-5 மேரி இருக்கிறாங்க. हमारे कलीसिया में 4-5 मेरी எந்த है। மேரியை பத்தி நான் சொல்றது? किस मेरी के बारे में मैं மேரியை कहूँ? விட்டுடுவோம், மார்த்தாவை பத்தி பேசு. யார் மார்த்தா இல்லை. इसीलिए मेरी को छोड़ करके मार्था के बारे में बात करते மார்த்தா हैं। என்கிற பெயர் காலியா இருக்குது. யாருக்கு வேணா மார்த்தா என்ற பெயரை சுட்டிக் கொள்ளுங்க. इसीलिए मार्था का नाम खाली है, इसीलिए मार्था का नाम के बारे में बताता இப்பொழுது हूँ। ஆண்டவர் இயேசு வாசிப்போம் அங்கே லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். अब हम पढ़ेंगे लूका के 10वें अध्याय के 38वें वचन லூக்கா को। 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பிரயாணமாய் போகையில் ஆ. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். ஆ. அங்கே மாத்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்ரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார்கள். பாத்தீங்களா? பாருங்க, இது நல்ல குடும்பம். ये बहुत अच्छी परिवार थी। இயேசுவின் குடும்பம் இருக்கிறதே நல்ல ஒரு குடும்பம். यीशु के परिवार जो थे उसमें எத்தனை से பேர் एक अच्छी நல்ல परिवार குடும்பமாய் थी। ஜீவிக்க விரும்புகிறீங்க? कितने लोग अच्छे परिवार के रूप में जीना चाहते கர்த்தருடைய हैं? குடும்பம் நல்ல குடும்பம் பெரியமான. परमेश्वर का परिवार बहुत अच्छा परिवार है இயேசு प्यारे அந்த लोगों। வீட்டிலே சமாதானம் இருக்கும். यीशु मसीह जिस घर में இயேசு आते हैं அந்த शांति வீட்டிலே உண்மையான होती है। சந்தோஷம் இருக்கும். यीशु मसीह जिन घर में होते हैं सच्ची खुशी होती है। हालेलुया। हालेलुया। இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. சொல்லுவோம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அங்கே இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, தூதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, தூதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் சந்தோஷமான குடும்பம். இயேசுவை அழைத்த குடும்பம். यीशु को जो है बुलाए हुए वो परिवार थी। யார் அழைச்சது? यीशु को कौन बुलाया? அக்கா மார்த்தா தான் இயேசுவை அழைச்சா. दीदी जो मार्था थी उन्होंने यीशु मसीह को बुलाया। நான் போய் உட்கார்ந்து வசனத்தை கேட்டது யாரு? लेकिन जा करके बैठ के वचन सुनी थी वो कौन मेरी। थी? वो मेरी थी। இங்க தான் வந்தது பிரச்சனை. यहीं पे जो है परेशानी आई। நம்மள மாதிரி ஆளா இருந்தா என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? अगर हमारे जैसे लोग होते तो क्या कहते पता? சின்ன வயசுலயே என் தங்கச்சிய கள்ளி பால் விட்டு என்ன செய்யணும்?
ஒண்ணு இருக்கணும் தங்கச்சி. छोटी उम्र में ही जो है अपनी बहन को मुझे मार देना चाहिए था। நான் கூப்பிட்டேன், मैं नहीं बुलाया, இவ போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. ये आकर के बैठ गई। கூப்பிட்டது நானு, बुलाई हुई मैं हूँ தங்கச்சி உட்கார்ந்துட்டு இருக்கா. और बहन आकर के बैठ गई। இந்த வெறுப்போட தான் அவ என்ன செய்யறான், சரி வந்து தண்ணி எடுத்து வைக்கிறது அவதான், इस गुस्से के साथ ही जो है पानी उठा மார்க்கெட் करके போயிட்டு रखे வருது हुए, அவர்தான். யாரு மாட்டாதான். मारता ही सब कुछ करती இவன் थी। மட்டும் இயேசு வந்த உடனே இயேசு பார்த்துட்டு போய், நான் இதுவரைக்கும் மரியாதை நல்லதெல்லாம் பேசியிருந்தேன், और जो है मरिया जो है यीशु ஆனா मसीह आते இன்னைக்கு साथ ही उनके கொஞ்சம் चरणों में டிஃபரெண்டா बैठती இருக்கு है। பாருங்க. अब तक जो है मरियम के बारे में अच्छा बोलता था, आज थोड़ा सा அக்காவுக்கு विपरीत रहेगा। விரக்தியாய் போச்சு, और दीदी को जो है गुस्सा आने लगा, விசுவாசம் டவுன் ஆகுது, பிரக்ஷன் விரக்தி அதிகமாகிறது. विश्वास जो है कम होने लगा और उग्रता जो है वो ज्यादा சில बढ़ने வேளையில लगा। உங்களுக்கும் வீட்ல அப்படிதான் ஏற்படுது. कुछ समय आप लोगों को भी घर में इस प्रकार से அப்படி होता ஏற்படும் है। பொழுது उस प्रकार से होते समय டோன்ட் அலோ விரக்தியை நீங்கள் அனுமதிக்க, आप जो है उग्रता फ्रस्ट्रेशन को जो अनुमति ना दे, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. विश्वास को पा लीजिए। இவள் குடும்பத்தில் இருந்தாலும் அக்கா தங்கச்சி ஆனாலும் உள்ளத்துக்குள்ள போராட்டங்கள். ये जो बहन थी लेकिन दिल में जो है उनकी जो है भड़ास थी। வாசிப்போம் हम पढ़ेंगे 40 வசனம். மார்த்தாளோ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் मार्था जो थी बहुत सारी कामों को சந்தோஷமா करने के लिए, செய்யல. वो खुशी के साथ उन कार्यों को नहीं करी। ஹalleluya. हालेलुया। நம்முடைய 22 டீமும் हमारी जो 22 जो टीम्स கர்த்தருக்கு है, மகிமை உண்டாவதாக அவர்கள் परमेश्वर की எல்லாரும் महिमा தன் हो। ஊழியத்தை சந்தோஷமாக செய்கிறார்கள். सभी जो है अपनी सेविकाई को खुशी के ஹalleluya. साथ कर रहे हैं। உள்ளத்தினாலத்தோடு மீடியா டீமுக்காக, பிஏ சிஸ்டம்காக हृदय की गहराई से मीडिया टीम के लिए, पीए இதை सिस्टम के लिए கவனித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर इन सबों को जो है देख रहे உங்களுக்குள்ள हैं। அந்த சந்தோஷம் வர வேண்டும். आपके अंदर वो खुशी आनी है। நான் இன்னைக்கு இந்த மியூசிக் வாசிக்கிறேன், நான் இந்த மியூசிக் வாசிக்கிறேன், நீ அதை செய், நீ இதை செய். சந்தோஷம் நம்முடைய மாரநாதா ராஜாவின் குடும்பத்திலே சந்தோஷம் நிறைந்திருக்கு. கரங்களை தட்டு. मारनाथा நான் राजा की விசுவாசத்தை कलीसिया में அறிக்கையை. खुशी है। ஆனா அந்த குடும்பத்தில் இயேசு உள்ள அழைச்சும் கூட போராட்டங்கள் இருக்குது. लेकिन वो परिवार में जो यीशु मसीह को बुलाने के बाद भी उनके मन में जो मनमुटाव था, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, अब जो परमेश्वर कहते हैं, இந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நான் வந்து இப்படி கஷ்டப்படுறேனே. எப்படி என்ன சொல்றாங்கன்னா, ये कहती है कि परमेश्वर मैं इस प्रकार से कष्ट उठा रही தண்ணி हूँ। பிடிச்சு வச்சது நான் தான். वो कहती हैं कि पानी भर के रखा वो मैं மார்க்கெட்ல हूँ। போய் சிக்கன் காய்கறி வந்தது நான் தான். मार्केट जाकर के चिकन और வீட்ல सब्जियां எல்லா लेके आई வேலையும் मैं। செய்யறது நான் தான். घर में सारे काम करने वाली பெருக்கி मैं हूँ எல்லாரும் வச்சிருக்கிறேன். और मैंने सारे झाड़ू करके भी रखा हुआ இது है। எப்படி இருக்கு தெரியுங்களா? ये कैसा है पता? சில வேளையில சில மக்கள் 2 பேர் கிச்சன்ல நின்னு வேலை செய்வாங்க. कुछ समय जो है 2 लोग किचन में खड़े होकर के काम करते இப்ப हैं। இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. अब यीशु मसीह आ गए हैं। இயேசு வந்தா அவரோட கூட யாரெல்லாம் போவாங்க? यीशु मसीह आने से उनके साथ कौन कौन जाएगा? இயேசு தனியாலாம் போக மாட்டார். यीशु मसीह अकेले नहीं जाते हैं। அவரோட கொஞ்சம் டீம் இருக்குது. उनके साथ में जो एक टीम Ministry जाती team है, இருக்குது. वो सेविकाई करने वाली யார் टीम। இல்லனாலும் 12 பேர் கண்டிப்பா போவாங்க. कोई नहीं जाए तो भी वो 12 लोग जो है निश्चय யார் जाते இல்லனா हैं। யூதாஸ் கண்டிப்பா போவான் कोई जाए या சாப்பிடுறதுக்கு. ना जाए, युदास जो है खाने के लिए निश्चय இன்னைக்கு எங்க जाएगा। மாஸ்டர், இன்னைக்கு எங்க சாப்பாடு இன்னைக்கு? वो कहता है पास्टर जी आज कहाँ पे பெத்தானியாவிலே खाना நமக்கு है? டின்னர் இருக்குது. बेतानिया में हमारे लिए जो மார்த்தா डिनर அம்மா है, கூப்பிட்டு சிஸ்டர் மாத்தா கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் வரும். और सिस्टर मार्था ने बुलाया, वहाँ सब कुछ मिलेगा। அன்றைக்கு சுகமான மக்கள் எல்லாம் கூட இருப்பாங்க. और वहाँ पे जो है चंगाई पाए हुए लोग भी जो है साथ में होते हैं। அட்லீஸ்ட் குறைஞ்சது 20-25 பேர் இருப்பாங்க. मैं सोचता हूँ कम से कम 20-25 लोग तो होंगे। இங்க சாப்பாடு தயாராகுது. और यहाँ पे खाना बन रहा, तैयार हो रहा होता है। 2-3 பேர் கிச்சன்ல வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்திருப்பாங்க. இங்க பந்தி பரிமாறுவாங்க 2-3 பேர் பாருங்க. और कुछ लोग किचन में जो पसीने के साथ जो काम करते हैं और कुछ लोग जो है खाना परोसते हैं। சிக்கன் எப்படி இருந்தது? और उस लोग पूछते हैं कि चिकन कैसा था, மட்டன் கறி எப்படி இருந்தது? और मांस कैसा था। செய்யறவங்க அவங்க, बनाने वाला कोई और है, நான் கேக்குறது என்னமோ பரிமாறுறவங்க. लेकिन पूछने वाले जो है परोसते हैं वो लोग पूछते हैं। அங்க கிச்சன்ல நான் கஷ்டப்பட்டு செய்து கொடுத்தா, वहाँ किचन में मैं कष्ट से जो है बना के இந்த देने அம்மா से, வந்து சிக்கன் நல்லா இருக்குதா அதுதான் இதமா கேட்டிருந்தே. और ये बहन आकर के पूछती है कि चिकन अच्छा है कि नहीं है करके पूछती அது है। போராட்டமான நிலை. और वो मनमुटाव वाला जो है समय था। இப்படிப்பட்ட போராட்டம் நடந்து மார்த்தார் உள்ள வந்து விரக்தியா, और इस प्रकार के मनमुटाव के कारण मार्था का जो दिल में जो उग्रता, जो फ्रस्ट्रेशन आ गया, வந்துட்டான். और वो आ गई।
बर्दाश्त नहीं कर सकती और वो बर्दाश्त नहीं कर पा रही थी தாங்க முடியல வந்துடா और वो இயேசுவே और वो आकर के बोली यीशु मसीह। தங்கச்சி தான் வசனம் கேக்குறதானே बहन जो है वचन सुन रही है। சோத்திரம் சொல்லிட்டு அவன் சோத்திரம் சொல்லிட்டு இருக்கான் அது வரிச்சத்துல இருக்கு சோத்திரம் ஆண்டவரே சொல்லு ஆண்டவரே वो स्तुति करती है बोलिए परमेश्वर। நீ கர்த்தர் பேசுறாரா நீ கிச்சன்ல விட்டுட்டு நீ ஜாலியா வசனம் கேக்குறியா இயேசுவே நான் கஷ்டப்பட்டு வேலை செய்றேன் உனக்கு கவலை இல்லையா उसने कहा कि यीशु मसीह में मैं बहुत कष्ट के साथ काम कर रही हूँ आपको क्या मेरी फिक्र नहीं है। அப்பதான் இயேசு சொல்றாரு तब यीशु मसीह ने कहा மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இது வரைக்கும் மார்த்தாவை கண்டம் பண்ணி தான் பிரசங்கம் பண்ணத கேள்விப்பட்டிருப்பீங்க। अभी जो है मार्था को जो है बुरा कह करके जो प्रवचन को सुना होगा। மார்த்தாவை ஆண்டவர் கண்டம் பண்ணவில்லை परमेश्वर ने जो है मार्था को दूर नहीं किया था। மார்த்தாவை சொல்றாரு मार्था को कहते हैं அம்மா நீ கவலைப்படாத डोंट वरी मार्था कि मार्था तुम फिक्र मत my करो daughter don't worry मार्था मेरी बेटी तुम जो है फिक्र ना करो உன்னுடைய கவலை நான் அறிந்திருக்கிறேன் तुम्हारी जो है परेशानियों को मैं உன்னுடைய जानता हूँ வேதனை நான் அறிந்திருக்கிறேன் तुम्हारी चिंता वेदनाओं को मैं जानता हूँ ஆனால் உனக்கு ஆறுதலாக நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன்। लेकिन तुम्हें जो सांत्वना भरी जो है जवाब को मैं देता ஒருவேளை हूँ। இப்படி கர்த்தர் சொல்லி இருக்கலாம் हो सकता है परमेश्वर इस प्रकार से बोल सकते மரியா थे நல்ல வேலை செய்றா मरिया जो நீ अच्छी काम कर रही வேலையை है செய்து கொண்டிருக்கிறாய் तुम जो है सांसारिक काम को कर रही हो உலகத்தினரை ஓடி விட்டாய் तुम जो है सांसारिक काम में चली गई அப்படியெல்லாம் மார்த்தாளை கண்டம் பண்ணவில்லை। उस प्रकार से मार्था को नहीं डांटा। ஆண்டவர் இயேசு மார்த்தாளை நேசிக்கிறார்। परमेश्वर यीशु मसीह मार्था से प्रेम करते थे விரக்தியா இருந்தாலும் சரி वो निराश होने से भी கர்த்தர் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்। परमेश्वर विश्वास को सिखाना चाहते थे। हालेलुया हालेलुया। கர்த்தர் அருமையா பேசுறார் ஒரு நல்ல ஒரு ஆறுதலை கர்த்தர் சொல்லுகிறார்। परमेश्वर बहुत अच्छे से बात करते हैं एक सांत्वना को देते हैं। வார்த்தையிலே அந்த பேரிட்டு மார்த்தாளே மார்த்தாளே என்று சொன்னால் கோபத்தோடு சொல்ல மார்த்தா मार्था என்று சொல்லி அன்போடு கூட சொல்கிறார்। वो मार्था मार्था करके गुस्से में नहीं बहुत ही प्रेम से कहते हैं நீ விரக்தியாகாதே तुम निराश ना हो உன் விசுவாசத்தை விடாதே तुम्हारे विश्वास को तुम ना छोड़ दो நீ நல்ல வேலை தான் செய்றே तुम अच्छे काम को ही कर रही I हो don't deny that நான் அதை மறுக்கவில்லை मैं उसे नहीं नकारता ஒரு சில சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக कुछ एक कलीसिया के आशीर्वादों के लिए अनेक மார்த்தாக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்। कई मार्था जो है काम कर रही है நிறைய மார்த்தாக்கள் சபையின் பின்னாடி நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்। कई मार्था जो है कलीसिया के पीछे खड़े होकर के काम நம்முடைய करती சபையிலே हैं। இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா हमारे कलीसिया में एक और आशीर्वाद क्या है बोलने से திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் सोमवार से शनिवार तक சில जो है மார்த்தாக்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்। मार्था जो है काम करती सेविकाई करती है ஞாயிற்றுக்கிழமை வந்த பொழுது लेकिन रविवार आते समय जो அவர்கள் है மரியாதை போல மாறி விடுகிறார்கள்। वो जो है मरिया के समान बदल வார்த்தை जाती கேட்கிற है மரியாதை மாறி वो விடுகிறார்கள்। वचन को सुनने वाली मरिया में बदल இதுதான் जाती நான் है। விசுவாசிக்கிறேன்। यही मैं विश्वास करता हूँ। எத்தனை பேர் இந்த ஸ்டேஜ்ல சபையில பெருக்கிற ஊழியம் கழுவுற ஊழியம் பாத்திரம் கழுவுற ஊழியம் என்னென்ன ஊழியங்களை கர்த்தருக்காக செய்கிறீங்களோ அந்த ஊழியத்தை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்। जो कोई भी सेवकाई जो है परमेश्वर के लिए आप कर रहे हैं उन எல்லா सेवकाई को मिनिस्ट्री கர்த்தர் परमेश्वर கவனித்துக் देखते हैं। கொண்டிருக்கிறார்। सारी मिनिस्ट्रीज को परमेश्वर जो है देख रहे होते हैं। அதெல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்குது वो सब பிரியமானவர்களே। परमेश्वर की गिनती में वहाँ पे लिखा हुआ है। அவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை उनको बोला गया एक बात जो थी மார்த்தாளே हे मार्ता है मार्ता இருக்கிற சூழ்நிலையை கண்டு நீ கலங்காதே जो परिस्थिति है उसे देख करके तुम उदास ना हो நீ செய்கிறதை கண்டிப்பாய் நன்றா செய்து கொண்டே இரு तुम जो कर रही हो निश्चय वो अच्छा है उसे करती रहो உனக்குள்ளே விரக்தியை அனுமதிக்காதே तुम्हारे अंदर निराशा को तुम नहीं पाओ உற்சாகத்தோடு காணப்படும் तुम மகளே उत्साह के साथ दिखो प्यारी बेटी நீ செய்கிற வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் तुम जो काम को कर रही हो उसे मैं देख रहा हूँ மார்த்தாளுடைய ஊழியத்தை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் मार्था की सेवकाई को परमेश्वर जो है वो देख रहे होते हैं அதன் பிற்பாடு ஒரு பெரிய அற்புதம் வீட்ல நடக்க उसके बाद में बहुत बड़ा अद्भुत काम जो है इनके அந்த घर में வீட்ல होती அவன் है தம்பி வந்து சிக்காயிட்டான் और उसके घर में जो उसका भाई जो है वो बीमार पड़ गया இந்த பாதத்திலே உட்கார்ந்த மரியா ஒண்ணும் பேசல और ये जो चरणों में बैठी थी मरिया उसने कुछ नहीं बात किया ஆனா மார்த்தாள் தான் அங்கலாய்க்கிறாள் लेकिन मार्था जो है वो रोने लगी இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது यीशु मसीह आ रहे हैं बोल के सुनने के बाद में வாசிப்போம் 11ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் हम पढ़ेंगे यूहन्ना के 11वें अध्याय में 20ஆம் வசனம் 20वें वचन को यूहन्ना के 11
के बीच में। அவளுடைய எண்ணங்கள் So- எப்படி எல்லாம் இருந்திருப்பா, ஒருவேளை விரக்தியா இருந்தா அப்பவே அவ விரக்தியா இருப்பா. வாசிப்போம். இயேசு வருகிறார் என்று இயேசு வருகிறார், எல்லாம் சொல்லுங்க. यीशु मसीह आते हैं। இயேசு यीशु जो है, தைரியமா தான் சொல்லுங்கண்ணே. हिम्मत से कहिए, இயேசு यीशु मसीह जो है மாரநாதா, मारना था, இயேசு வருகிறார். यीशु आ रहे हैं। ஹalleluya, சத்தத்தோடு சொல்லுங்க. इसीलिए जो है आवाज के साथ कहेंगे। இப்போ இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது अभी वो ये जानती है कि पता चलता है कि யார் यीशु मसीह आ रहे யார் हैं। ஓடுனது? कौन भागती है? மார்த்தா, மரியாதை ஓடுனா. मार्था दौड़ती பாதத்துல है। உட்கார்ந்து வசனம் கேட்ட மரியாதை ஓடுனா. चरणों में बैठ के वचन இல்ல, सुनी हुई मरिया दौड़ती है क्या? வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது வாசிப்போம். या फिर यीशु मसीह आने वाले हैं सुनकर மார்த்தாள் கேள்விப்பட்ட போது ஆஹா. அவருக்கு எதிர்கொண்டு போனார். மார்த்தாள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனார். मार्था जो है यीशु मसीह के सामने से நான் दौड़ी। சொல்ற வார்த்தை என்னவென்றால், मैं जो वचन कह रहा हूँ वो क्या है மரியாள் बोलने से, பாதத்துல உட்கார்ந்து வசனம் கேட்டாள் அல்லவா, मरियम जो है चरणों में बैठ करके वचन அவள் தானே सुनी, எழுந்து ஓட வேண்டும். वही तो उठ के दौड़नी ஆனா चाहिए। இப்ப அக்காக்காரி திட்டுவாங்கடா இயேசு கிட்ட. लेकिन जो दीदी थे वो जो यीशु मसीह से डांट खाई थी, அதெல்லாம் பொருட்படுத்தல. இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அவள் வீட்டை விட்டு இயேசுவை சந்திக்கும்படிக்காய் ஓடுகிறார். उसने इस डांट की परवाह नहीं करी, लेकिन यीशु मसीह आने वाले हैं जान करके वो अपने घर से இயேசுவுக்கு यीशु मसीह को எதிர்கொண்டு देखने போகிறாள். दौड़ी। இயேசுவுக்கு எதிர்கொண்டு போகிறாள். यीशु मसीह के सामने वो दौड़ी। அங்க பெரிய காரியம் நடக்க போகுது. वहां पे बहुत बड़ा कार्य होने वाला ஹalleluya. था। மரித்தவன் 4 நாளான மரித்தவன் உயிரோடு கூட எழும்ப போகிறார். 4 दिन पहले जो मर चुका था वो जिंदा जी उठने ஒரு वाला பெரிய था। அற்புதம் இந்த குடும்பத்தில் நடக்க போகிறது. एक बहुत बड़ा अद्भुत जो है उस परिवार में होने वाला था। एक आश्चर्य जो है वहां पे होने वाला था। உட்கார்ந்து மரியாள் போகல, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து மரியாள் போகல. यीशु मसीह के चरणों में बैठी हुई मरियम उठ के नहीं गई, लेकिन அக்கா மார்த்தா போனா. वो दीदी मार्था जो है वो दौड़ी। மார்த்தா உற்சாகம் உள்ளவளா இருந்தா. मार्था जो है उत्साह के साथ भरी हुई இவதான் थी। நீங்க வீட்ல போய் வாசிங்க. அடுத்த வாரம் அந்த சம்பவத்தை நான் கர்த்தருக்கு சுத்தமான आप தொடர்ந்து घर में जाकर के पढ़िए, अगले हफ्ते जो है उस घटना को जो है मैं बताऊंगा परमेश्वर की மார்த்தா इच्छा हुई அவரோடு तो। கூட ஓடுகிறாள். मार्था जो है बहुत ही उत्साह के साथ எதிர்கொண்டு दौड़ी, ஓடுகிறாள். वो उनके सामने दौड़ी। இதுக்கு முன்னாடி என்ன செய்தா? इससे पहले उसने क्या किया? இயேசுவை நல்லா கவனிச்சா. यीशु मसीह की अच्छे से देखभाल देख रही இயேசுவுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருப்பா. यीशु मसीह को जो कुछ भी पसंद आता था वो सब बना करके देती थी। இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது மார்த்தா எதிர்கொண்டு ஓடினாள். यीशु मसीह आने वाले हैं ये जानने के बाद जो है वो उनकी ओर जो है दौड़ करके गई। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, நீங்கள் கர்த்தருக்காக சில காரியங்களை செய்யும் பொழுது आप परमेश्वर के लिए कुछ कार्यों को करते சில समय விரக்திகள் வரும். कुछ निराशाएं आती है, ஆனால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தளர விடாதீங்க. लेकिन आपके विश्वास को आप ना खो दीजिए। Ordinary family become extraordinary family. साधारण परिवार जो है असाधारण परिवार में बदला। சாதாரண குடும்பமானது ஆண்டவர் பார்வையில பட்ட ஒரு பெரிய மகிமை நிறைந்த குடும்பமாய் மாறி. साधारण परिवार जो है परमेश्वर के चरणों में जो है पड़े हुए जो है बहुत நீங்கள் இருக்கிற महिमान्वित இடங்களில் परिवार நீங்கள் में சாதாரண बदला। குடும்பமாய் இருக்கலாம். आप जो है साधारण परिवार के रूप में हो ஆனால் सकते கர்த்தர் हो, உங்களுக்கு சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய். எத்தனை பேர் लेकिन விசுவாசிக்கிறீங்க? परमेश्वर आपको बहुत ही अच्छे आशीर्वाद को देने के लिए நீங்க ஒரு तैयार ஏழை है। விசுவாசியா आप இருக்கலாம். ही गरीब विश्वासी हो सकते हो। கர்த்தர் வரும்போது அதுக்கு பிற்பாடு மார்த்தாவுடைய சரித்திரம் சொல்லுது, மார்த்தா become a great leader. उसके बाद इतिहास कहता है मार्ता एक बहुत बड़ी जो है लीडर மார்த்தா बनी। become a honorable woman. मार्ता जो बहुत ही आदरणीय व्यक्ति बनी, கனப்படுத்தப்பட்ட ஒரு மகளாய் மாறினாள். बहुत ही आदरणीय जो है அந்த ஊர்ல महिला எந்த बनी। ஃபங்க்ஷன் நடந்தாலும் மார்த்தா வீட்ல பெரிய பிரார்த்தனை கூட்டம் और நடக்கும். उस गांव में कोई भी जो है फंक्शन होने से मार्था को बुला करके वहां पे सम्मानित करते थे। ஹalleluya. அது மட்டும் இல்ல, हालेलुया। वो केवल नहीं, frustration, அதாவது விரக்தி அங்கே விசுவாசத்தை கொண்டு வந்தது. वहां निराशा जो है विश्वास को लेकर के आई। விரக்தியான ஒரு மனுஷி जो निराश एक जो விசுவாச व्यक्ति வீராங்கனையாய் மாறினாள். वो विश्वास वीरांगना के रूप में बदली। அந்த மரித்த லாசரு உயிரோடு கூட எழும்பி वो வரும்பொழுது मरा हुआ लाजरस जो है जिंदा उठने के बाद में जो மரியாள் है, ஒன்றும் அதிகமாய் பேசவில்லை. मरियम ने ज्यादा कुछ नहीं ஆனால் बोला, மார்த்தாள் தான் சொல்கிறார், लेकिन मार्था ने कहा, ஆண்டவரே நீர் உயிர்த்ததும் ஜீவனமாய் இருக்கிறீர் என்று சொல்லி நான் அறிவேன். परमेश्वर आप जो जिंदा हो करके मार्था ने कहा, மரித்த உயிரோடு கூட எழும்புவார்கள் என்று சொல்லி நான் அறிவேன். जो आपके अंदर जो है मरे हुए भी जो है जिंदा उठेंगे ये मैं जानती थी, उसने कहा। அவள் அறிந்து அங்கே அறிக்கை செய்கிறாள். वो सारी सच्चाई को जान करके वहां पे वो बोलती है। ஹalleluya. हालेलुया। மார்த்தாளுடைய ஊழியம் சிறந்த ஊழியம். मार्था की सेवकाई जो है बहुत ही उच्च कोटि की मतलब अच्छी सेवकाई थी। அவளை கண்டம் பண்ணவில்லை, उसे जो है அதாவது नकारा அவளை नहीं, புறக்கணிக்கவில்லை, उसे दूर नहीं किया, அவளை ஆறுதல் படுத்துகிறார். उसे शांत बना दिया। प्यारे लोगों, இந்த தாய்மார்கள் இந்த தினத்திலே
आज के जो है वुमेन्स डे, Martha become a Mother's good leader of the family. मार्था जो है वो घर की अच्छी लीडर बनी, நல்ல தாயாக மாறினாள் अच्छी பிரியமானவர்களே. माँ के रूप में वो बदली। இந்த उலகத்தில் நிறைய பேர் தியாகம் பண்ணி சில காரியங்களை செய்திருக்கிறார்கள். इस दुनिया में बहुत लोग जो है त्याग करके कुछ कार्यों को किया है उन्होंने। அலிசா ஒக்டரின் ஒரு ஒரு அருமையான மகள், ஒரு தாயார், अलीसा नाम की जो एक माँ थी, அவள் தன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணாள். वो जो है अपनी जिंदगी में कुछ अच्छे कार्यों को करना है बोल के उसने निश्चय लिया। அவளுக்கு மார்பகத்திலே நல்ல பால் வருகிற ஒரு தன்மை அவளுக்கு இருந்தது. उसके सीने में बहुत सा दूध जो आता था वो ऐसी स्त्री நிறைய थी। குழந்தைகளுக்கு சரியான தாய்ப்பால் இல்லை. बहुत सारे बच्चों को जो है माँ का दूध சில नहीं பேர் मिलता। தாய்ப்பாலை கொடுப்பதற்கு கூட பயப்படுகிறார்கள். कुछ लोग माँ का दूध अपने बच्चे को पिलाने के लिए भी डरते हैं, புட்டி பாலை கொடுத்துருவாங்க. और कुछ समय बीतने के बाद में बच्चे को जो है बोतल का दूध पिलाते நான் हैं। சொல்லுகிற இந்த அலிசா लेकिन मैं जो कहता वो एलिसा जो है ஒரு கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெறும்படிக்காக தாய்ப்பாலை கொடுத்தார். एक गिनीज बुक में जो है वर्ल्ड रिकॉर्ड में अपना नाम दर्ज करवाने के लिए जो है बच्चों को दूध पिलाती है। 2645 லிட்டர் பால் கொடுத்திருக்கிறார்। 2645 लीटर दूध जो है वो उसने दिया बच्चों को। அவள் தன் வாழ்க்கையிலே தன் உடம்பில் இருக்கிற பாலை 645 and half उसने जो है अपनी पूरी जिंदगी में जो है बच्चों को जो है 2645 लीटर जो है दूध जो है वो दिया बच्चों को। அலிசா ஒக்லேட்டின்ஸ்லோட பெயர் தாய்ப்பாலை தானம் செய்தாராம். அவர் தாய்ப்பாலை தானம் செய்யும் போது எப்படி இருந்தாளா? वो माँ के दूध को दान देते समय कैसे थी बोलने से? நல்ல ஆரோக்கியத்தோடு கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்டாள். अच्छे स्वास्थ्य के साथ अच्छे खाने को वो खाती थी। பொல்லாததை அனுமதிக்க மாட்டாள். वो बुरी चीजों को, नेगेटिविटी को अनुमति नहीं देती थी, give good milk to the child. क्योंकि वो चाहती थी कि अच्छे दूध को जो है बच्चे को पिलाए। वो जो नकारात्मकता को नहीं अनुमति देती थी। போதை வஸ்துக்கும் அடிமையாகவில்லை. किसी भी प्रकार के जो है नशे की चीजों को जो है वो अधीन नहीं थी। எந்த தொற்று நோயும் வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். किसी भी प्रकार के छुआछूत की बीमारी उसके ना हो जाए वो जो देख रेख करती थी। It's a great woman. वो बहुत ही अच्छी महिला थी, वो बहुत अच्छी माँ थी। நம்முடைய பைபிள்ல நிறைய தாய்மார் இருக்கிறாங்க. हमारे बाइबल में बहुत सारी माएं हैं। மார்த்தாள் செய்த ஊழியம் இன்றைக்கு சபை இவ்வளவு பாருங்க. ஒருவேளை நீங்க வரும்போது சபையில லைட் போடாம, ஏர் கண்டிஷன் போடாம, PA சிஸ்டம் போடாம, மியூசிக் போடாம இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? अगर आप यहाँ पे आओगे तो लाइट नहीं ऑन रहेगा, फैन नहीं ऑन रहेगा तो कैसा होगा? நிறைய மார்த்தாக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். इसके पीछे बहुत सारी मार्था जो हमारे चर्च की काम कर அவர்களுக்கு रही விரக்தி है, வந்தாலும் சரி उनको निराशा आने से விசுவாசத்தோடு கூட भी அந்த காரியத்தை செய்து वो கொண்டிருக்கிறார்கள். विश्वास के साथ उन कार्यों को करती है। மார்த்தாளை போல நமக்கு अनेक சோர்வுகள் வருகிறது. मार्था की तरह हमें बहुत सारी निराशाएं आती है, ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. लेकिन हमारे विश्वास को हमें नहीं छोड़ना है प्यारे लोगों। விரக்தியை அனுமதிக்காதீங்க. निराशा को जो है अनुमति नहीं देना விசுவாசத்தை है, பெற்றுக்கொள்ளுங்க. विश्वास को जो है पा लेना है। இந்த அருமையான அலிசா ये बहुत ही अच्छी एलिसा जो है மோசமான காரியத்தை தன் உடம்பிலே தன் சிந்தையில் அனுமதிக்கலையா? बुरी चीजों को जो है अपनी बदन में या अपनी सोच में भी वो अनुमति नहीं देती थी। The statement was there. அந்த மாதிரி கெட்ட விதமான குணங்களை கூட அனுமதிக்கலையா? वो बुरी जो है गुणों को भी अपने अंदर अनुमति நான் नहीं देती கொடுக்கிற थी। இந்த தாய்ப்பால் சில குழந்தைகளுக்கு போய் சேருகிறது. मैं देने वाली जो है दूध जो है कुछ बच्चों को जाती है, எனக்கு பொறாமை இருக்க கூடாது. इसीलिए मुझे जो है घमंड எனக்குள்ள नहीं எந்த होना है, கெட்ட எண்ணங்கள் இருக்க கூடாது. मेरे अंदर बुरी सोच गुण नहीं होनी பாலை चाहिए, நான் தர வேண்டும் என்று சொல்லி अच्छे दूध को जो है मैं देना है वो बोल सोच करके 2645 லிட்டர் பாலை தன் வாழ்க்கையில கொடுத்தார். 2645 और आधा लीटर जो दूध जो है अपनी जिंदगी में वो जो पिलाई। சில சவால் உள்ள சில செய்திகள்லாம் என்ன சவால், என்ன சேலஞ்ச் பண்ணும்? इस प्रकार के बहुत सारे जो मैसेज है मुझे जो है चैलेंज करते நான் हैं, இன்னும் என்ன பண்ண போறேன், और मैं क्या करने वाला हूँ, நான் இன்னும் என்ன பண்ண मैं और ज्यादा क्या करने वाला எல்லாரும் हूँ। எழும்பி நிற்போம். सब हम उठ के खड़े होंगे, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. इस सवाल का जवाब आप देंगे। நான் இன்னும் என்ன பண்ண போறேன்? मैं और ज्यादा क्या करने वाला வயசு हूँ? 50 ஆயிடுச்சு. मेरा उम्र 50 हो चुका है, எனக்கு அல்ல உங்களுக்கு. मेरा नहीं आप लोगों का। சில பேர் 40 ஆயிடுச்சு. कुछ लोगों का 40 हो गया। நான் என்ன பண்ண போறேன்? मैं क्या करने वाला हूँ? இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் आज भी परमेश्वर अद्भुतों को करने में सामर्थ्यशाली है। மரித்த லாசர், நான் அதெல்லாம் சொல்லல, அதான் சொன்னா இப்போ எனக்கு இன்னும் 3 மணி நேரம் ஆயிடும். उनके घर का बहुत बड़ा अद्भुत कार्य था कि मरा हुआ लाजरस जो है அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. वहाँ पे बहुत बड़ा अद्भुत हुआ। ஹalleluya. மரித்த லாசர், मरा हुआ लाजरस जो है, அதுல இவன் தான் பேசுறான். और उसमें भी ये बात बोलते हैं,
விசுவாசம். ஐயா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா எங்க பிரதர் என்ன செய்ய மாட்டான், செத்துருக்க மாட்டான். वो कहते हैं आप होते तो मेरा भाई जो है नहीं मरा होता। இவதான் சொல்றா, நீங்க यही இருந்தீங்கன்னு कहती சொன்னா எங்க பிரதர் சரி, अगर आप यहाँ होते तो मेरा भाई नहीं मरता। நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், तो उन्होंने कहा है मैं ही पुनरुत्थान और உன்னுடைய जीवन हूँ। சகோதரன் பிழைப்பான். तुम्हारा भाई जो है जिंदा होगा। தெரியுங்கய்யா, அவன் வந்து கடைசி நாளிலே அவன் உயிரோடு கூட எழும்பான், அது எனக்கு தெரியும். तो वो कहती है कि आखिरी दिनों में वो जिंदा होने का मुझे पता है। இப்போ உன் சகோதரன் உயிரோடு கூட எழும்புவான். यीशु मसीह ने कहा मैं वो नहीं कहता है, अभी जो है तुम्हारा भाई जिंदा हो उठेगा। எங்க கல்லறை வச்சிருக்கீங்க? कहाँ कब्र में रखे हो? இந்த மார்த்தா சொல்லுது உடனே, ये मार्था तुरंत कहती है, விரக்தி உள்ளத்துல போராட்டம் அவசரம். हृदय में जो निराशा जो நாலு है, நாள் ஆயிடுச்சு, 4 दिन हो गया நார்மே और वो बदबू आने लगेगा उसमें। இப்போ நான் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறியா இல்ல என்ன பண்றதுன்னு? अभी मैं अद्भुत कार्य को करना है ये तुम चाहती हो कि या क्या चाहती हो? இந்த மாதிரி ஒரு உரையாடலாம் எல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் நினைச்சேன், அம்மா நீ விரக்தியில இப்படி பேசுற, और इस प्रकार की बातों को सुन करके उन्होंने कहा तुम निराशा में बोल रही हो, விசுவாசத்தையும் நான் அறிந்திருக்கேன், लेकिन तुम्हारे विश्वास को मैं என் மேல் जानता हूँ। வைத்திருக்கிற விசுவாசத்தை मेरे அறிந்திருக்கிறேன், ऊपर रखा हुआ उस என் மேல विश्वास को காட்டுகிற मैं அன்பை जानता हूँ। அறிந்திருக்கிறேன். मेरे ऊपर रखे हुए उस ஆகவே प्यार உன்னுடைய को मैं விரக்தியை जानता நான் हूँ। பார்ப்பது இல்லை, इसीलिए उस உன் निराशा को नहीं விசுவாசத்தை உன் देखता। அன்பையும் நான் तुम्हारे பார்க்கிறேன். विश्वास को और प्रेम को मैं உனக்கு நான் देखता அற்புதம் हूँ। செய்வேன். तुम्हारे लिए मैं நீ अद्भुत கேட்டாலும் करूंगा। கேட்காவிட்டாலும் तुम मांगो உன்னுடைய या ना சகோதரன் मांगो। மரித்த உன் சகோதரன் உயிரோடு கூட तुम्हारे எழும்புவான். मरे हुए भाई जो है वो जिंदा जी ஹalleluya. उठेगा। நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லோரும் கூட இயேசுவானவர் வரும்பொழுது உயிரோடு கூட எழுப்பப்படுவார்கள். अगर तुम मांगो या ना मांगो, जो कोई भी यीशु मसीह पे विश्वास करते हैं, जब यीशु मसीह आएंगे तो நீங்கள் जिंदा நான் उनके साथ எப்போதும் கர்த்தருடைய जाएंगे। சமூகத்தில் சந்தோஷமாய் இருப்போம். आप और हम हमेशा परमेश्वर के सन्निधान में जो ஒரே है खुश குடும்பமாக रहेंगे, சந்தோஷமாய் இருப்போம். एक ही பிரியமானவர்களே, परिवार की तरह जो है खुश रहेंगे। प्यारे எத்தனை लोगों, பேர் சொல்றீங்க कितने लोग कहते हैं நான் பதற மாட்டேன், मैं नहीं घबराऊंगा, நான் கலங்க மாட்டேன். मैं दुखी नहीं होऊंगा। हालेलुया। हालेलुया। நான் எப்போதும் சந்தோஷமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். मैं जो है बड़ी खुशी से जो है परमेश्वर की सेवकाई को கர்த்தர் करूंगा। கொடுத்த ஊழியத்தை நான் செய்வேன். परमेश्वर ने दिया हुआ सेवकाई को मैं करूंगा। என் உயிருள்ள வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன். मैं मेरी जिंदगी भर जो है परमेश्वर की सेवकाई को मैं करूंगा। நிறைய மார்த்தாள்கள் நம்முடைய சபைகளிலே ஊழியம் செய்யும் कई मार्था जो है हमारी कलीसिया में सेवकाई को कर रही அப்படிப்பட்ட है। மார்த்தாள்கள் இருப்பது நிமித்தமாக उस தான் प्रकार के मार्था जो है उसके निमित्त ही கேட்டரிங் மினிஸ்ட்ரி நடக்கிறது, कैटरिंग मिनिस्ट्री चल रहा மியூசிக் है, மினிஸ்ட்ரி நடக்கிறது. म्यूजिक मिनिस्ट्री चल रहा है। ஆனா ஒன்னு சொல்றேன், लेकिन एक कहता அத हूँ, பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. किसी के बारे में आप फिक्र ना करें। உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டே இருங்க. परमेश्वर आपको जो सेवकाई को दिए हैं उसे आप करते रहिए। doing the things God has given to you. बस वो चीजों को करते रहिए जो परमेश्वर ने आपको दिया உங்கள் है। வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாறுதலை கர்த்தர் आपके जिंदगियों में और आपके बच्चों की जिंदगियों में परमेश्वर बहुत बड़े आशीर्वाद को देंगे। வாக்குத்தத்தம், சில பேர் வாக்குத்தத்தம் இருக்குதுங்க, वचन वाचा है कहते हैं कुछ लोग, நான் விசுவாசிக்கிறேன், मैं विश्वास करता हूँ, ஆனா எப்படி நடக்கும்னா लेकिन कैसे होगा ये नहीं पता कहते हैं। வாக்கு பண்ணின உண்மையுள்ளவர் நிச்சயமாக நீ நினைப்பதற்கும் நீ கேட்பதற்கும் அதிகமாக கர்த்தர் உன்னை जिन्होंने நடத்துவார். वचन दिया है वो सच्चे है, जो आपने मांगा है या मांगने से ज्यादा जो है परमेश्वर आपको சோதனை देंगे। வேதனைக்கு மத்தியிலே परेशानियों और जो वेदनाओं நீ के बीच में கர்த்தருக்காக மார்த்தாளை போல சாதனை செய்ய வேண்டும். तुम परमेश्वर के लिए मार्था के समान जो है काम को करना है। எல்லாரும் இயேசுவின் பாதத்துல போய் உட்கார்ந்து கீழே போய் நான் ஒரு பாய் போட்டுறேன், सभी कोई जो है यीशु मसीह के चरणों में बैठेंगे, नीचे में एक चटाई डालूंगा, உட்கார்ந்துருவோம். सभी हम ऐसे ही बैठ जाएंगे ஒரு ஒரு 5 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துருவோம். और 5 घंटा में ऐसे ही बैठे रहेंगे। யாரும் தண்ணி கண்டு கூட கொடுக்க कोई जो है पानी भी नहीं देंगे। எப்படி இருக்கும் உங்களுக்கு? कैसा होगा, कैसा लगेगा? மார்த்தாள்கள் தேவை. मार्था जो है चाहिए, அவர் जरूरी है। கவலைப்பட்டு கலங்கினாலும் वो अगर परेशान हो गया, वो दुखी हो के उदास होने से भी வீட்ல கிச்சன் வேலை செய்கிற மாத்தாள்கள் சபைக்கு தேவை. घर में जो है किचन में काम करने वाले माताओं மியூசிக் की வாசிக்கிற மாத்தாள்கள் தேவை, संगीत बजाने वाले பாடுகிற माताओं की மாத்தாள்கள் जरूरत है। தேவை, गीतों को गाने वाली माता ஆலயத்தை की जरूरत சுத்தப்படுத்துகிற है। மாத்தாள்கள் தேவை. हमारे कलीसिया को साफ करने वाली माता की கர்த்தருக்காக जरूरत என்ன है। செய்றீங்க? परमेश्वर के लिए क्या करते खड़े அடிக்கடி हैं? அடிக்கடி சொல்லு, ஆண்டவரே मैं हमेशा कहता हूँ, परमेश्वर என்னோட நாட்கள் முடிவதற்கு முன்பு मेरी जिंदगी खत्म होने से पहले உமக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும். आपके लिए कुछ कार्यों को करना चाहता என்னை हूँ। நம்மெல்லாம்
मेरी सारी सोच जो अंडमान है தீவில் உமக்காக காரியம் इस अंडमान द्वीपों में आपके लिए सेवकाई करना है। விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் விடவே சுதனரு புரிந்தனரே, சுத்தர்களாய் மாற்றிடவே சுதனருள் புரிந்தனரே. சொல்லுங்க, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். ஒருவருக்கொருவர் நம்ம इसीलिए என்ன हम செய்யணும்? एक दूसरे जो से விரக்தியை அனுமதிக்காதபடிக்கு निराशा को अनुमति ना दे करके நம்ம என்ன செய்யணும்? हमें क्या करना है? விசுவாசத்தை அனுமதிக்கணும். विश्वास को अनुमति देना है। விசுவாசமானது विश्वास जो है நீங்கள் நம்பப்படுகிற உறுதியும் आप जो मानते हैं उसका காணப்படாத निश्चय நிச்சயமாய் है, இருக்கிறது. और जिसे नहीं देख पाता है उसका निश्चय है। ரோட்ல இருக்கிற அந்த மாளிகை वो जो रोड में जो बिल्डिंग है, கூட பழைய நாட்களில் ஜபத்தோடு இருந்தவங்களுக்கு சில வரைபடங்களை நான் காட்டினேன், டிராயிங். और जो बहुत पहले जो प्रार्थना में थे उन्हें जो मैंने जो एक चित्र को दिखाया, இந்த மாதிரி கட்டடத்தை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லியிருந்தேன். इस प्रकार के जो बिल्डिंग इमारतों को परमेश्वर मुझे देंगे, मैंने ऐसे कहा। நான் சொன்னதுக்கும் मैंने जैसे कहा, நான் நினைத்ததுக்கு मैंने மேலாகவே जैसे सोचा उससे भी ज्यादा परमेश्वर ने दिया। விசுவாசிக்கிறவன் विश्वास விரக்தி किया। ஆயிடுச்சு, எனக்கு சப்போர்ட் கிடையாது, யாரை பார்த்தாலும் எதனா ஒண்ணு குறை பேசிட்டே இருப்பாங்க, किसी का सपोर्ट नहीं, मुझे हर किसी ने दूर किया। என்ன எத்தனையோ வேதனைக்குள்ளாய் விரக்திக்குள்ளாய் போக முடியும், எத்தனை காரியங்கள் செய்தார்கள். मुझे जो है निराशा में जाने के लिए बहुत सारे कार्यों को किया। விரக்தியை அனுமதிக்காதே, निराशा को अनुमति ना दे, கடைசி வரை விசுவாசம் உள்ளவனாய். आखिर तक विश्वास भरा इंसान के ஹalleluya. ஒரு हालेलुया। பாடல் பாஸ்டர் பேர் என்ன? பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணிடுங்க, ரெண்டு போடுவோம் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. Thank you. ஆமென். கடைசியா ஒரு பாடலை பாடுவோம். आखिर में हम गीत को பலன் கொள். गाएंगे, बल पाओ। ஹalleluya. என்ன हालेलुया। சொல்லுவோம்? हम सब பலன் कहेंगे, கொள். बल कोल। சொல்ல மாட்டீங்களா? आप बोलते பாதம் नहीं हो। பாதலட்சுமி ஐயா, எனக்கு இருக்கிற இந்த புருஷனுடைய தொல்லையை பார்த்தா मुझे जो मेरे पति की जो परेशानियां, वो எனக்கு இருக்கிற நிலைமை இல்ல, मेरी जो परिस्थिति है அதெல்லாம் மறந்துடு. वो सबको भूल जाइए। குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, எல்லாம் மறந்துடு. सियोन की बेटी सब கர்த்தர் कुछ भूल சமூகத்திலே जाओ। பாடி கம்பீரி. परमेश्वर के சொல்லுங்க, सब गीत गा பலன் करके கொள். बलन कोल, ஈடன் கொள். बलन कोल, சத்தமா சொல், பலன் கொள். बलन कोल। Be bold. Be bold, Be bold. be bold, Be strong. be strong। எத்தனை சொல்லுங்க, என்ன தம்பி? कहते हैं, வாலிபர்கள்லாம் போல்டே இல்ல, நெட் எல்லாம் கண்டு லூஸ் ஆயிடுச்சு எல்லாருக்கும். जो जवान बच्चे हैं बोल्ड नहीं, वाली सारा बच्चे नट नट लूज हो लगा के लूज गया। आई हुई। जवान बच्चों का नट Be जो है- bold. Be bold, Be strong. be strong, பலன் கொள். बलन कोल, தீடன் கொள். बलन कोल। தேவன் உன்னுடன் என்றும் இருக்கின்றார். பலன் கொள். बलन कोल, தீடன் கொள். बलन कोल। தேவன் உன்னுடன் என்றும் இருக்கின்றார். பயம் எனக்கு ஜெயம் ஜெயம் தானே, நம்பிக்கை ஜெயத்துடன் நீ நடந்திட, வந்துடு ஜெயத்துடன் நீ நடந்திட, தேவன் இன்றும் இருக்கின்றார். ஹalleluya. हालेलुया।
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே मुझे बल देने वाले कृष्ण கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. परमेश्वर के लिए सभी कुछ ஒரு விசேஷித பலன் உண்மையில एक வரும். विशेष बल जो है आपके உன்னதமான ऊपर ஒரு आएगा। பலன் உண்மையில வரும். परमेश्वर की जो है बल हमारे விரக்தியை ऊपर आएगा। அனுமதிக்காதே. निराशा को अनुमति ना दो। ஹalleluya. हालेलुया। விசுவாசத்தை பெற்றுக்கொள். विश्वास को पालो। விசுவாசம் கடைசி வரைக்கும் விசுவாசம். आखिरी तक जो है विश्वास को நான் வரும்பொழுது मैं आते समय जो है விசுவாசத்தை காண முடியுமா? विश्वास को देख पाऊंगा பவுல் क्या? சொல்கிறார் விசுவாசத்தை पौल நான் कहता காத்துக்கொண்டேன். है विश्वास को मैंने जो है बचा लिया। கடைசி வரை விசுவாசம் உள்ளவா இருப்போம். आखिर में जो है विश्वास भरे लोगों के மார்த்தா रूप में हो। மரியாள் வீட்டிலே செய்த அற்புதம். मार्था और मरियम के घर में किया हुआ अद्भुत कार्य जो செத்து है போன காரியங்கள் எல்லாம் உயிரோடு எழும்பும். मरे हुए सारे कार्य जो है वो செத்து जिंदा போன होंगे। நரம்புகள் எல்லாம் உயிரோடு जो எழும்பும். मर गए हैं हमारे नस वो செத்து जिंदा उठेंगे। போன உடைய கிருமிகள் எல்லாம் என்னது நமக்கு தேவைப்பட்ட எல்லா விதமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் जो பிரியமானவர்களே. मरे हुए हम सारे आशीर्वाद जो है हमें मिलेंगे प्यारे लोग। உயிரோடு கூட எழும்பும். जिंदा वो उठेगा। எலும்புகள் பலப்படும். हड्डियां जो है बल நரம்புகள் வேலை पाएंगी। செய்யும். सारी नसें जो है काम करेंगी। எத்தனை பேர் நீ அப்படி அறிக்கை பண்றீங்க? कितने लोग हैं जो वो कहते हैं எப்பதான் எனக்கு அந்த வலி இந்த வலி हमेशा जो है मुझे ये दर्द है वो दर्द है कहते செய்ய हैं। போகிற மகா அற்புதமான காரியத்தை குறித்து பேசு மகனே. आपको जो है परमेश्वर करने वाले महा अद्भुत बड़े என் कार्यों கடன் को बात பிரச்சனை करो। நீங்கும். मेरे कर्जा जो है वो என் बदलेगा। வியாதி சுகமாகும். मेरी बीमारी चंगी என் होगी। கஷ்டங்கள் தீரும். मेरे कष्ट जो है वो खत्म हो ஹalleluya. जाएंगे। நான் கவலைப்பட்டு கலங்க போவது கிடையாது. मैं जो है आंसू नहीं இயேசு சொன்ன बहाऊंगा। கவலைப்படாதன்னு यीशु சொல்லிட்டாரு. मसीह ने कहा कि நான் मुझे தைரியமாய் இருப்பேன். मैं धैर्य का எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் मुझे जो आने वाले आशीर्वाद है வரும். आएंगी। எத்தனை பேர் விசுவாசிங்க? कितने लोग विश्वास करते हालेलुया, हैं? दरिद्रता हालेलुया। गरीबी जो है मिटेगी। இதெல்லாம் நான் அனுபவிச்சு சொல்றேன். ये सब मैं जो है अनुभव करके मैं कह रहा हूँ। என்ன வாழ்க்கை நினைச்சு பார்க்கும்போது किस जिंदगी के बारे में मैं सोचता ஒவ்வொன்னா हूँ। நினைச்சு பார்ப்பேன். एक एक करके मैं अपनी जिंदगी के बारे में सोचता हूँ। தலையெல்லாம் பேன் இருக்கும். हाँ? தலையெல்லாம் பேன் இருக்கும். बालों में जो है जुएं होते அவ்வளவு முடி थे। வச்சிருப்பேன் நான். बाल जो उस तरह से निकल सारे बाल जो है मेरे मुंह में जो आंखों में पड़े அதுல பேன் அப்படி பேன் வரும் பேன். और उसमें से जुएं जो है रेंगते थे। தாய் தோப்பு இல்லாத புள்ள தரித்திர புள்ள. माँ बाप जो नहीं था वो बच्चा जो है गरीब இந்த था। தரித்திர புருஷன் வீட்ல சேர்க்காதன்னு சொல்லுவாங்க. क्यों ये गरीबी है बोल के मैं पूछने लगा। டெய்லியும் வடிச்சு கையெல்லாம் காப்பு. रोज जो है उससे तोड़ तोड़ के हाथों में छाले पड़ गए। இதுதான் என் ஜீவியம். मैंने कहा परमेश्वर क्या ये मेरी जिंदगी है? எப்படி மாறிச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. कैसे बदल गया क्या हुआ नहीं ஆனா पता। ஒண்ணே எனக்கு தெரியும். लेकिन एक ही बात मुझे पता ஆண்டவராகிய है இயேசு கிறிஸ்துவின் மேல என் விசுவாசம். परमेश्वर के नाम के ऊपर मैंने நான் विश्वास தோப்பனை நம்பல. किया। அண்ணன் தம்பியை நம்பல. मेरे I भाई trust the बहनों Lord. ने मैंने परमेश्वर पे भरोसा किया। விசுவாசியே विश्वासी நீ பதறாதே. तुम ना घबराओ। நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. गीत ऐसा है। அப்படி திரும்பி போடுங்க. ஆறு கொடுங்க. கடைசியா அந்த பாட்டு போடுங்க. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. தஞ்சம் இயேசு அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. தஞ்சம் இயேசு அரணே. தஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. கரங்களை தட்டு. விசுவாசியே பதற மாட்டேன். பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. Hallelujah. ஆமா பலவீனங்கள் மாறட்டும். सारी बलहीनता Thank you, बदले। Jesus. धन्यवाद प्रभु। ஹalleluya. हालेलुया। பாஸ்டர்
நல்ல ஆண்டவரே மத்ததிகர ஸ்தோத்திரம். अच्छे परमेश्वर आपकी இந்த स्तुति பூமியில நாம் அனுபவிக்கிற பிரச்சனை சோர்வுகள் इस पृथ्वी पे जो भी परेशानियां उदासी है எதுவாயிருந்தாலும் जो कुछ भी हो எங்க சிந்தனைக்கும் मेरी सोच में எங்க பலத்துக்கும் मेरे बल में நினைவுக்கும் मेरे सोच में பார்ப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய தெய்வம். सोच से परे जो कामों को परमेश्वर आप करते हो ஆண்டவரே நாங்களுடைய எதிர்பாராத காரியங்களை परमेश्वर जो हम सोच भी नहीं सकते उन कार्यों என் को இருதயத்தில் நினைத்து கொள்ளாத பெரிய காரியத்தை मेरे दिल में मैं सोच भी नहीं सकता उतने बड़े कार्यों को காதில் கேட்கப்படாத காரியங்களை जो हमारे कान सुन भी नहीं सकते उन நடப்பிக்கிற कार्यों को தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். करने वाले परमेश्वर वो आपकी இதை स्तुति करते हैं பெற்றுக்கொள்ளும்படிக்கு போதுமான விசுவாசத்தை ஒவ்வொருத்தருக்கும் தரும்படி ஜெபிக்கிறேங்க. उसे पाने के लिए हर एक में जो विश्वास जो है आप देने के लिए आपकी प्रार्थना करते தேவனுடைய விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் வேதம் சொல்லுது. हैं। वचन कहता है विश्वास से जो नीतिमान जो है இந்த जिएगा। நாளில் யாராவது ஒரு சிலர் சுகவீனத்தினால மரணத்தை நோக்கி கொண்டிருந்தாலும் आज के दिन में कोई भी जो है बीमारी से मृत्यु की அவங்க ओर जा रहे हो, பிழைக்க பண்ணும்படிக்கு उन्हें जो जिंदा करने के அவர் लिए படுக்கையில கூட இருக்கிறபடியா நன்றி उनके செலுத்துகிறோம். बिस्तर में भी साथ रहने के लिए परमेश्वर आपसे प्रार्थना எந்த करते हैं। சோர்வுல இருந்தாலும் किसी भी निराशा में हो அது किसी மாற்றி भी, அமைக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியா उसे बदल ஸ்தோத்திரம். करके करने वाले परमेश्वर के रूप में जो है आपकी ஒரு स्तुति करते விசேஷத்த மாற்றத்தை हैं। एक विशेष बदलाव को जो ஒவ்வொருத்தருடைய है வாழ்க்கையிலும் हर एक की जिंदगी में சிறியோர் பெரியோர் छोटे बड़े जो है யாருடைய வாழ்க்கையிலும் किसी की जिंदगी में भी அபரிதமான ஒரு காரியத்தை बहुत ही बड़े कार्यों को जो है இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரியைகளை प्रकृति के जो परे जो कामों को जो है பெற்றுக்கொள்ளத்தக்கதாக पाने के लिए परमेश्वर மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியா நிறுத்தும்படிக்கு दूसरों के सामने गवाही के रूप में खड़े होने ஒவ்வொருத்தருக்குள்ள के लिए மேலான விசுவாசத்தை தரும்படி ஜெபிக்கிறாங்க. सभी को जो परमेश्वर विश्वास और ज्यादा देने के लिए प्रार्थना करते हैं। மார்த்தால் அநேக எதிரான வார்த்தையை பேசியிருந்த போதிலும் मार्था के बहुत सारी जो बातों को जो உம்முடைய வார்த்தை ஆண்டவரே आपकी वचन परमेश्वर லாசருவை கல்லறையிலிருந்து எழுந்திருக்க பண்ண தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே लाजरस को जो है कब्र से जो है जिंदा उठाया वो वचन है परमेश्वर। மார்த்தாவுடைய வார்த்தை எல்லாவற்றையும் மேற்கொண்ட வார்த்தையை போல मार्था की सारी बातों को के ऊपर है आपकी बातें। இந்த நாள்ல எதிராக நினைத்து கொண்டிருக்கிற எண்ணிக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் आज जो आपको जो याद करे हुए सभी के जिंदगियों में परमेश्वर உம்முடைய வார்த்தை आपका वचन परमेश्वर அசாதாரணமான காரியங்களை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். असाधारण कार्यों को उनकी जिंदगी में करने के உம்முடைய लिए வாழ்க்கையை ஒரு சரித்திர புதிய அத்தியாயமா மாற்றி தருவதற்காக ஸ்தோத்திரம். आपके वचन को एक नए इतिहास के रूप में जो परमेश्वर अच्छे நம்மளை ஆசீர்வதியும். हमें आशीर्वाद இந்த दीजिए। மேலான விசுவாச நம்பிக்கையை इस अच्छे विश्वास और भरोसे को जो है அசாதாரணமான விசுவாசத்தை असाधारण विश्वास को जो है இந்த அருமையான தேவ மனுஷன் உள்ளத்துல கொடுத்து इस अच्छे से परमेश्वर के जो हृदय में இந்த देकर இடத்தில் इस जगह पर ஒரு பெரிதான ஊழியத்தை கட்டி எழுப்பின தேவன் एक बहुत बड़े सेवकाई को बांध के उठाने அதே वाले போல மற்ற परमेश्वर ஊழியர் வாழ்க்கையிலே செய்யும்படி उसी ஜெபிக்கிறோம். प्रकार से जो है परमेश्वर की उसकी सेवक ஒவ்வொரு की जिंदगी में भी விசுவாசி करे। வாழ்க்கையிலே செய்யும்படி हर ஜெபிக்கிறோம். एक विश्वासियों की जिंदगी में करने के लिए அவர் प्रार्थना தனிப்பட்ட करता है। வாழ்க்கையில் बहुत ही अधिकारिता में जो தொழில் है துறையில் उनके बिजनेस में परमेश्वर கல்வியில் पढ़ाई में எதிர்காலத்தில் उनके भविष्य में அசாதாரணமான காரியத்தை பெற்றுக்கொள்வார்கள். असाधारण चीजों को वो पाने के लिए அந்த விசுவாசத்தை கொடும். उनको विश्वास दीजिए बलப்படுத்தும். परमेश्वर, बल दीजिए आशीर्वदिயும். परमेश्वर, आशीर्वाद அந்த दीजिए தாசனுடைய परमेश्वर। ஊழியத்தை ஆசீர்வதியும். इन जो सेवक के सेविकाई को आशीर्वाद அடு दीजिए, குடும்பத்தை ஆசீர்வதியும். सारे परिवारों को आशीर्वाद ஆண்டவரே இந்த दीजिए விசுவாசம் இவர்கள் மூலமாக परमेश्वर। ये विश्वास इनके जरिए जो है பூச்சக்கரம் எங்கும் सारे लोगों के ऊपर கொள்ளை நோயாய் பரவுவதாக जो सब वो बीमारी के रूप में இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஜெபத்தை கேட்டு கொடுக்க பதிலுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை परमेश्वर ने जो हमारी जवाबों को देने हैं, उसके लिए பிதாவாகிய धन्यवाद தேவனுடைய देते हैं। அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் 8:45 எல்லாம் நான் சீக்கிரம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. जो है अगले हफ्ते 8:45 को आप लिख करके भी रख लीजिए। 8:45 को यहाँ पे आ जाए ஹalleluya. அது திருமண ஆராதனை சேர்ந்து இருக்கும். और उसके साथ में जो है शादी का आराधना भी जो होगा। எல்லாரும் ஆயத்தத்தோடு வாருங்கள். सब तैयार होके आइए। மீண்டும் அடுத்த வாரம்